என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 53வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 53வது வசனம். He hath filled the hungry with good things, and the rich he hath sent empty away. பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். இப்பொழுது வாசிக்க கேட்ட அவருடைய திருவார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரை, இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட ஆண்டவரே, உடைய திரு வார்த்தையின் மூலமாக ஆண்டவரை நீர் ஒவ்வொரு இருதயங்களில் நீங்க பேசுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் தொடுவதாக கர்த்தாவே. உடைய வார்த்தைக்கு கர்த்தாவே ஒவ்வொருவரும் இருதயத்தில் இடம் கொடுக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. செய்தியின் தலைப்பு நன்மையால் நிரப்பும் தேவன். நம்மை நன்மையால் நிரப்பும் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம், பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யவான்களை வெறுமையாக அனுப்பிவிட்டார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் பாருங்க, நம்மை ஆசீர்வதிக்கும் தேவனாக இருக்கிறார். தேவன் வெறும் ஆசீர்வதிப்பவர் மட்டுமல்ல, அவர் நன்மைகளால், ஒரு நன்மை கிடையாது, நன்மைகளால் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அதுல ஒரு 4 காரியத்தை முக்கியமாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, நன்மைகளால் நிரப்புகிறவர். நம்முடைய தேவன் நன்மைகளால் நிரப்புகிறவர். சொல்லுங்க, முதலாவது என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4 9 வரை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல? போதகம் முடிந்த பின்பு. அப்ப போதகம் பண்ணும் போது இந்த சீசர் நைட்டெல்லாம் மீனே கிடைக்கல. அவங்க தேவனுடைய உபதேசத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது வரைக்கும் எழுந்து போகல. கவனமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தவங்க இந்த இடத்துல வாசிக்கிறோம், போதகம் முடிந்த பின்பு சீமோனை நோக்கி என்ன, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் என்ன செய், மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். போடுங்கள் என்றார். நம்ம சொன்னா அதெல்லாம் நைட்லாம் பார்த்துட்டோம், அதெல்லாம் முடியாது, நம்ம பேசியிருப்போம் எதிர்த்து. ஆனா தேவன் சொன்ன இந்த வார்த்தையை அவர் என்ன செஞ்சாராம்?
கீழ்ப்படிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஐயரே, ஐயரேன்னு சொல்றாரு. அது என்ன? அது யாரை நோக்கி சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்றார். ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. பிரயாசப்பட்டோம், நம்முடைய பிரயாசம் எல்லாம் விருதா. பாருங்க, நம்ம ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. அப்ப நம்முடைய தேவன் நம்மளை நோக்கி பார்க்கணும். 2வது, நம்ம அவர் நன்மைகளால நம்மளை நிரப்பணும்னா அவர் விரும்புகிற ஒரு பரிசுத்த ஜீவியை நாம் செய்ய வேணும். அவர் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த கட்டளைகளை நாம் கை கொண்டு கொஞ்சமாவது என்ன செய்யணும்? கொஞ்சமாவது நீங்க நடந்தீங்கன்னா அவருடைய அன்பு உங்களை முழுமையாக எடுத்துக்கொள்ளும். எதுவுமே செய்யாம என்னை நிரப்பும் ஆண்டவரே, ஒன்றும் நிரப்ப மாட்டார். பாருங்க, அப்ப நம்ம செயல்ல நம்ம என்ன செய்யணும்? செயல்பாடுகளில் நம்ம அந்த செயல்படுத்தணும். அந்த போதகத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. தேவ சமூகத்தில் அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது 2 நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இந்த நன்மைகள் எல்லாம் அடங்கி இருக்கும். நன்மைகள்னா தனித்தனியாக கிடையாது. என்னென்ன நன்மையோ இந்த நன்மையானது அடங்கி ஆண்டவர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ஆவிக்குரிய ஆசீர்வாதம், 1 பூமிக்குரிய ஆசீர்வாதம். நன்மைகளால அவர் நிரப்ப அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த 5வது வசனத்தில் அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், நாங்கள் பிரயாசப்படுறோம், பாடுபடுறோம். அவர் சொல்றாரு ஆகிலும், அவர் சொல்றாரு என்ன? பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஒன்றும் அகப்படல. ஆகிலும் அவர் சொல்றாரு, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். உம்முடைய வார்த்தையின்படி. ஒரு சிலர் நம்ம சொல்லும், தேவன் சொல்லி தான் ஊழியக்காரர் சொல்றாங்கன்னு அவங்களுக்கு இந்த அறிவு இல்லை. முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டுருவாங்க. அதன் தோல்வி அடைகிறதுக்கு காரணம் அதுதான், நஷ்டம் வர்றதுக்கு காரணம் அதுதான். அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆகிலும் சொல்றது தேவன். தேவன் ஊழியர் மூலமா, தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசிதான், சும்மா விளையாடுத்தனமா சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல ஊழியர் சொல்லி செய்யும் போது அதுல ஒரு சில நஷ்டங்கள் வரும். உன் இருதயத்தை ஆராய்வார். நீ எதுவும் பலதை நீ சிந்திக்கிறையா? கீழ்ப்படிதல் தான் நமக்கு முக்கியம். அது நம்ம ஆராயக்கூடாது, அப்படியே கீழ்ப்படியணும். இந்த சீமோன் அவர் என்ன செஞ்சாரு? இந்த பேதுரு அந்த ஒன்று அகப்படல, ஆகிலும் இருந்தாலும் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, அதிசயம் அற்புதம் நடக்குது, குருடர் கண்கள் திறக்குது, சப்பானிகள் நடக்கிறாங்க. இருந்தாலும் அந்த தேவன் வல்லமையுள்ளவர். அவர் சொல்ற வார்த்தையின்படி என்ன செய்வோம்? வேற எதையுமே சிந்திக்கல. அவர் என்ன செஞ்சாரு? அநேக இடங்கள்ல பார்க்கிறோம். இந்த 2000 பிசாசு இருந்துச்சு பாருங்க. இந்த பன்றிகள் 2000 பன்றி வேஸ்டா போச்சு. இந்த ஊருக்காரங்க தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போங்கன்னு சொன்னாங்க. பாருங்க, நஷ்டம் வந்துருச்சான். அவர் வல்லமையுள்ள தேவன். ஒரு சில இடங்கள்ல அவரு நன்மைகளை செய்கிறார். இந்த இடத்துல பன்றிக நஷ்டம் அடைஞ்சிருச்சு. 2000 பன்னிக்கு மேல கடல் அமிழ்ந்து போயிருச்சு. இந்த ஊருக்கு ஒரு நஷ்டம். அந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராங்கா நின்றுக்கணும். பிசாசு பிடிச்சவன், நம்ம ஊர்ல இருக்க பிசாசு பிடிச்சவன் இந்த வழியா போக முடியாது. அவன் சொஸ்தமாகி உட்கார்ந்து இருக்கிறான். அது பெருசு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு சிலருக்கு நஷ்டத்தை கொடுப்பார். 2வது இழந்த நஷ்டத்தெல்லாம் டபுள் மடங்கா ரெட்டிப்பாக ஆண்டவர் தருவார். நீ அதுல ஜெயிக்கணும். நீ சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டா அவ்வளவுதான், அந்த நன்மை கிடைக்காது. ஆகவே ஒரு சிலருக்கு இப்படி தேவன் பரிசோதிப்பார். சோதிக்கும்படி நம்ம இருதயத்தை சோதிக்கும்படி அவர் இந்த இப்படிப்பட்ட வழிகளில் போகிறத பார்க்கிறோம். தேவன் கிராமந்தோறும் எனது பட்டணந்தோறும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிற தேவன். அதே இடத்துல அந்த இடத்துல பார்க்கிறோம், 2000 பன்றிக்கு நஷ்டம் உண்டாயிருச்சு. ஆனா அவர் ஒன்றும் இல்லாம ஆக்குற தேவன், அதே போல கொடுக்கிற தேவன். யோபின் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 10 பிள்ளைங்க, செல்வம் எல்லாம் போச்சு. சரீரத்திலேயும் எலும்பு கூடுதான் இருக்கு பாருங்க. ஓட்டை வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்காரு சாம்பல்ல உட்கார்ந்து, எதுவுமே இல்லை. ஆனா அவர் சோர்ந்து போனாரா? சோர்ந்து போகல. கர்த்தருடைய நாமத்துல நம்பிக்கை வச்சு பாருங்க. அது சோதனை நாட்களை நம்ம அமைதியா உட்கார்ந்துடணும். தேவனை தூசிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக நன்மை செஞ்சா தான் இயேசு நல்லவர்.
நன்மை செய்யலை, உபத்திரம் துன்பவர் தான் இயேசு கெட்டவர், அவர் கண் இல்லை. எத்தனை பேர் சொல்கிறேன் வேண்டாம் பாருங்க. அப்படிதான் உன்னை சோதிக்கும்படி, அது அடுத்த கட்டத்தில் உன்னை உயர்த்தும்படி இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட பாதையில் கர்த்தர் நடத்துவார். இந்த யோபு மாதிரி இந்த பூமியில யாருமே பொறுமையா இருந்ததில்லை. நீடிய பொறுமையுள்ளவராக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெட்டிப்பாக கிடைச்சிச்சா இல்லையா? யோபின் புஸ்தகத்துல யோபின் சரித்திரம், ரூத்தின் சரித்திரம் பாருங்க. அந்த இடத்துலயும் சரித்திரம் போட்டிருக்கு. சரித்திரம் படைச்சாங்க. கடைசியில் எதை இழந்தாரோ 10 பிள்ளைகள் இழந்தார், 10 பிள்ளைகளும் கொடுத்தார். எவ்வளோ ஒரு ஆச்சரியம். அப்போ கணக்குக்கு பார்த்தா 20 பிள்ளைகள் ஆச்சு. ஒரு தொழிற்சாலை வச்சாங்கன்னா ஆளே தேவையில்லை போல. உப்பள தொழில் வச்சாலும் ஆலையில் 10-20 பிள்ளைங்கன்னா அதுகளை வேலைக்கே யாரும் கூப்பிட மாட்டாங்க. அந்த நாட்களில் 10 பிள்ளைகளை இழந்தார், 10 பிள்ளைகளையும் கொடுத்தார். பிள்ளைய மட்டும் 1 மடங்கு, மற்ற எல்லாம் ரெட்டிப்பாக டபுள் மடங்கா நீ நஷ்டம் அடைஞ்சிட்ட. இதுல நீ பொறுமையாக இருந்த ஆண்டவர் பாருங்க அந்த டபுள் மடங்கா இந்த யோபை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சீமோன் பேதுரு பாருங்க இந்த இடத்துல அந்த ஆண்டவருடைய சொன்ன அந்த வார்த்தையை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியை வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து, நாவனால சரின்னு சொல்றது இல்லை, செய்யணும். நீ இந்த வார்த்தையை நீ செயல்படுத்தணும், தேவனுடைய வார்த்தையை செயல்படுத்தணும். தங்கள் வலை கிழிந்து போகத்தக்க எப்படி இருக்கும் பாருங்க. வலையை கிழிந்து போகத்தக்க அப்படி மீன்கள் வருதான். மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். மிகுதியான மீன்கள் எப்படி இருக்கும். நைட்டு என்னடா நம்ம பிரயாசம், நம்ம அறிவுலாம் வேஸ்ட் தான் போல. அப்ப ஒரு தெய்வம் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கும் தேவன், நன்மையால் நிரப்பும் தேவன். ஒருவர் நம் மத்தியில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் அழைத்த தேவன் உன்னை வெறுமையாக அவர் அனுப்புவதில்லை. அவர் நிறைவான தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் பாருங்க வலைகள் கிழிந்து போகத்தக்க எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும். ராம் முழுவதும் இரவு முழுவதும் ஒன்றும் காணல, வெறுமையை அவங்க பார்த்தாங்க. இந்த கால வேளையிலும் கூட நீ வெறுமையோடு தேவ சமூகத்தில் நீ வந்திருக்கலாம். கர்த்தர் உன் வெறுமையை நிறைவாய் மாற்றுகிற தேவன் மத்தியிலே அவர் பேசுகிறார். அந்த நிறைவான தேவனை நோக்கி பார்க்கிறாயா? அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை நீ செயல்படுத்துகிறாயா? இந்த கால வேளையில உன் இருதயத்தை அவர் பார்க்கிறார். நீ வருஷம் முழுதும் நீ வெறுமையாய் இருப்பதை தேவன் விரும்புவதில்லை. அந்த சீமோன் சொல்ற, ஐயரே நான் ராம் முழுவதும் போட்டு ஒன்னும் அகப்படல, வெறுமையாக நாங்கள் இருக்கிறோம், உன் போதகத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆகிலும் நீ சொல்றீங்க உடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் சொல்லி வலைய போட்டாங்க. பாருங்க, கீழ்ப்படியில் தான் பழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். நீ கீழ்ப்படிஞ்சு பாருங்க. அந்த ஆபிரகாமும் கீழ்ப்படிஞ்சார். அநேக பரிசுத்தவான்களும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல். உங்க தாய் தகப்பனுக்கு தேவன் கேட்கும்படி அவர் விரும்புகிறபடி நீ கீழ்ப்படிஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்க ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு என்ன செய்யணுமா? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாய். கனம் பண்ணி பாருங்க. வேற வழி யாரும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. நீங்க அவர் கட்டளையே நீங்க கை கொண்டு தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்க. அடுத்து அவர் என்ன செய்வார்? என் சொன்ன கட்டளை கீழ்ப்படியுது, பரவாயில்ல. அந்த கீழ்ப்படியதுல மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. அநேக சபைகளோட பார்க்குறோம், கீழ்ப்படியாத குடும்பம் பேரே அப்படிதான் இருக்கும், கீழ்ப்படியாத ஜனங்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? பழியை பார்க்கலாம், பழி முக்கியம் இல்லை. நீ ஸ்தோத்திரம் பண்ற என் சமூகத்துல, பழியை செலுத்துற, கீழ்ப்படி. இதை நான் சொன்ன வார்த்தை கீழ்ப்படி. அதான் ஆண்டவர் சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிஞ்சு பாருங்க, கர்த்தர் நம்மளை எங்கேயோ உயர்த்துவார். இந்த வார்த்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு நன்மைகள் உண்டாகும். தங்கள் வாளை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். எவ்வளவு ஒரு ஆச்சரியம். இங்க சீசர் இருக்காங்க, பக்கத்துல இருக்க, வாங்க செய்க, கைய காமிக்கிறாங்க. அங்க இருந்து எட்டத்துல ஏதோ கூப்பிடுறாங்கப்பா, வாங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அவங்க மீன் அவங்க போட்டுலயும் விழாம இருந்திருக்கோம். செய்கை வாங்க, சந்தோஷத்துல
வாங்க, எங்களால இழுக்க முடியல, வாங்க சொல்லி கூப்பிடும் போது அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம் இருதயங்களையும் நம்ம குடும்பங்களையும் நம் வாழ்க்கையில் வந்து நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். நிறைவான தேவன், நம்முடைய நிறைவின் தேவன். அவர் உண்மையாக அவரை நாம் தேடும் போது, அவருடைய கட்டளையை கை கொண்டு நாம் அதிலே நடக்கும் போது வந்து நம்ம நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். அப்படிப்பட்ட மீன் அவங்க வந்து சீமோன் பேதுரு பிடிச்சதே கிடையாது. பெரிய ஒரு ஆச்சரியம். நம் வாழ்க்கையிலும் அதுதான். தேவன் என்னென்ன சொன்னாரோ, ஊழியர் மூலமா தேவன் பேசுற வார்த்தைக்கு, இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் ஊழியர் மூலமா சொல்ற வார்த்தைகளுக்கு நீங்க அப்படியே நீங்க செயல்படுத்தி பாருங்க, கீழ்ப்படிந்து பாருங்க. மிகுதியான ஆசீர்வாதம். இந்த குடும்பம் அப்படி இருந்துச்சு, என்னால இதை நம்பவே முடியாது. இப்ப இந்த நிலைமைக்கு உயர்ந்தது என்ன? எதுவும் கள்ள நோட்டு எதுவும் அடிச்சிருப்பாங்களா? தவறா அவங்க வந்து அந்த அளவுக்கு யோசிக்கத்தக்க வந்து ஆண்டவர் உங்களை உயர்த்திடுவார். அவங்க மண்டை மூளை குழம்பி போய் கிடக்கும். இதுல எப்படி இந்த தொழில் செஞ்சு அவ்வளவு கோடீஸ்வரனா ஆக முடியாது. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அவங்க ஆலயத்துக்கு போறாங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, அந்த நிறைவான தேவன். நீங்க உட்கார்ந்து நீங்க யோசனை பண்ணி பாருங்க. கவர்மெண்ட்ல கூட கிறிஸ்தவர்களுக்கு சலுகை இல்லாத காரணம் அதுதான். கிறிஸ்தவங்க வந்து பூரா பணக்காரங்க, வசதியா ஆண்டவர் உயர்த்திடுவார். பாருங்க, கவர்மெண்டே வந்து ஏறிட்டு பாக்குது கிறிஸ்தவங்க வசதியானவங்கன்னு. நம்ம வாழ்க்கையில ஏன் வறுமை இருக்கு? தேவன் நிறைவான தேவன். இந்த நிறைவின் தேவன் நமக்குள்ள வந்துட்டா குறைவுக்கு இடமே இல்லை. நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போயிடும். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சீசர்கள் சந்தோஷம் தாங்க முடியல. வந்து அந்த 2 படகுகளும் அமிழ்ந்து போகத்தக்க நிரப்பினார்கள். அவங்க சந்தோஷம். அமிழ்ந்தாலும் பரவாயில்ல, மீன் ஆசை. பாருங்க, எவ்வளவு இருக்கும். ஒரு வெறுமையா பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுத்து பாருங்க எப்படி இருக்கும். வந்து அந்த சாப்பாடு போட்டு கொடுத்து ஒரு அந்த முழுங்க விட மாட்டாங்க, கன்றாவே அட்டுழியம். பாருங்க, ஒரு சில நேரங்கள்ல நான் பார்க்குறோம், சாப்பிடுன்னு அன்பா வச்சுட்டு வந்துட்டு அந்த பசியா இருக்கிறவங்க சாப்பிடட்டும்னு நினைக்க மாட்டாங்க. பேச்சு கொடுத்துக்கிட்டே பசியா இருக்கிறவன்ட்ட பேசி பாருங்க, அந்த சாப்பாட்டு மேல கவனமா இருக்கும்போது சாப்பிட்டுட்டு பேசுவான், கண்டுக்கிற மாட்டான். அவங்க பேசி பார்ப்பாங்க, அவங்க அமைதியா இருந்துருவாங்க. பாருங்க, அப்படி இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பசி உள்ளவர்களை என்ன செய்யறாராம்? பசி உள்ளவர்களே நன்மைகளால் நிரப்புகிறார். பசி உள்ளவர்களை, நமக்கு பசி இருக்கா? பசினா முதலாவது நமக்கு என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, என்ன பசி உங்களுக்குள்ள? என்ன பசி? ஆகாரம் பசி இருக்கா? ஒண்ணு சாப்பிடுற ஆகாரம், சரீரத்துக்குரிய ஆகாரம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம சிந்தையில வர்றது. உங்களுக்கு பசி எடுக்கும், இது மண்ணான சரீரம். உங்களுக்கு வேணும், ஆண்டவருக்கு தெரியும். உனக்கு இன்னதென்று தேவை என்று நீ நினைப்பதற்கு முன்பாக அவர் அறிகிற தேவன். அவர் தருவார். இயற்கையா ஆண்டவர் தந்து தான் என்ன செஞ்சார்? ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்தார். நீங்க பாத்தீங்கன்னா பறவைகள் எல்லாம் மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே பூராமே சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாம் உண்டாக்கிதான் மனிதனை உண்டாக்கணும். ஏன்னா பசி உண்டாகுமே. நம்முடைய தேவன் ஞானம் உள்ள தேவனாய் இருக்கிறார். பசி உள்ளவர்களே அவர் என்ன செய்யறாராம்? நன்மைகளால், நன்மை சொல்ல, நன்மைகள்னா எல்லாம் சேரும். உங்களுக்கு எப்படிப்பட்ட பசி இருக்கு? இதோ மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். மத்தேயு சுவிசேஷத்துல நன்மைகளால் நிரப்புவேன், லூக்கா சுவிசேஷத்துல பரிசுத்த ஆவியினால நிரப்புவேன் என்று சொன்னார். நன்மைகள்னா பல பட்டியல் போடலாம், அவளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப உங்களுக்குள்ள பசி தாகம் இருக்கணும். வந்து வேதத்தை வாசிக்கணுமே, அதுல ஒரு பசி உங்களுக்கு உண்டாகணும். சரீரத்துக்குரிய ஆகாரம் எப்படி நம்ம சாப்பிட்றோம்? பசியா இருக்கிறவங்கள சாப்பாடு ஆகாரம் போட்டு வைங்க, பயங்கரமா சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பரிசுத்த வேதாகமத்தில் நீங்களும் நானும் அவ்வளவு பசி தாகம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பசி உள்ளவர்களுக்கு தான் ஆகாரம் தரார். நமக்கு இந்த சரீரத்துக்குரிய ஆகாரத்தை ஏற்கனவே ஆண்டவர் பூமியில வச்சிட்டார். ஆகவே வந்து நம்ம அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் சரீரத்துக்குரிய தேவைகள் தானாவே வரும். ஆகவே எத்தனோ பசி இருக்கு. நமக்கு இருக்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆவியின் கனிகளால் நிரப்பப்படணும். ஆவிக்குரிய பகுதியில அன்பிலும் சமாதானத்திலும்
உங்களுக்கு பசி உண்டாயிருக்கா? இந்த பசி உங்களுக்குள்ள இல்லைன்னா இன்னும் தேவனை நீங்க முழுமையாக தேடலைன்னு நம்ம அறிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பசி உள்ளவர்கள் தான், இதோ தாகம் உள்ளவர்களே என் அண்டைக்கு வாங்க, தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். உனக்கு தாகம் இருந்துச்சுன்னா தண்ணீர் அண்டைக்கு வரணும். தண்ணீர் நதி, ஜீவ நதி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. அது உனக்கு தாகம் இருக்குன்னா அபிஷேகத்தை பெற்றுக்கணும். இந்த அபிஷேகம் தான் ஒரு மனிதனுக்கு சரீரத்திலும் சரி, ஆத்மா ஆவி ஆத்மா சரீரத்திலையும் பலனை கொண்டு வரும். சோதனை நேரங்கள்ல தாங்குற சக்தியை தரும். இந்த அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பாருங்க, அமிழ்ந்து போகத்தக்க அநேக மீன்களை அவங்க நிரப்புறாங்க. எவ்வளவு ஒரு ஆச்சரியம். நமக்கு பாடு இல்லை, கப்பலில் எதுவுமே இல்லை, பாடு இல்லைன்னு நீ என்ன செய்யல? ஆவிக்குரிய பகுதியில் பாடுபடலை, நீ ஜெபிக்கலை, வேதத்தை வாசிக்கலை, ஏதாவது பேசுகிற வார்த்தையில் ஏதாவது பாவம் இல்லாமல் போக, ஏதாவது நம்ம வஞ்சித்திருப்போம், தேவனை துக்கப்படுத்துகிற காரியம் இருந்திருக்கும் பாருங்க. அதனால தான் வெறுமையை அநேக குடும்பங்களில் வெறுமையை நீங்கள் உணர்கிறதுக்கு காரணம் அதுதான். எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் ஓட்ட பையில் போட்டது மாதிரி தான். பைய ஓட்டையா இருக்கு, நீ என்னதான் போட்டாலும் கீழே தான் விழும். அப்ப அதை நம்ம ஆராயணும். அப்ப அதை தச்சு சரி சொல்லிட்டு நம்ம அதை நம்ம ஆராயணும். ஏன் நம்ம கணக்கு பார்க்கணும், ஏன் இதனால போகுது, சரி நம்ம தேவனுடைய அன்பை நம்ம ருசி பார்க்கல, இதுல நம்ம குறைவுள்ளவர்களா இருக்கிறோம், வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் குறைவு. அப்ப இதுல நம்ம சரிப்படுத்தி கொள்ளணும். சரிப்படுத்தும் போது கர்த்தர் உங்க தேவைகள் யாவையும் கொஞ்சமா இல்ல பாருங்க, இந்த 2 படவும் நிரம்பத்தக்க நம்முடைய தேவன் நம் குடும்பத்தையும் நம் வாழ்க்கையும் அவர் நன்மைகளால் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். 8வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், சீமோன் பேதுரு அதை கண்டு, எதை கண்டு? அதை கண்டு, எதை கண்டு சொல்லுங்க, எதை கண்டு? மீன்கள், மிகுதியான மீன்களை பார்க்கும்போது அந்த இடத்துல பார்க்கிறோம், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, இயேசுவின் பாதத்துல உடனே ஐயா விழுந்துட்டார். விழுந்து, ஆண்டவரே, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். பாத்தீங்களா? ஏன் இப்படி சொன்னார் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் வந்ததுனால ஒரு நிறைவை பார்த்தாங்க. நைட்லாம் அலைஞ்சி ஒன்றும் ஆண்டவரே என்னை விட்டு நீங்க போக வேணும், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான் சீமோன் பேதுரு. இந்த வார்த்தை ஏன் சொன்னார்னா அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சந்தோஷம், ஒரு அளவில்லாத சந்தோஷம்னா யார்கிட்ட என்ன பேசுறோம்னு கூட தெரியாது. ஒரு கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்திட்டாருன்னா கண்ணும் தெரியாது மூக்கும் தெரியாது. தேவ சமூகத்தை விட்டுருவாங்க, ரேட்டா வருவாங்க. எந்த ஜெபமும் அவங்களுக்கு ஒரு ஐக்கியத்திலே இருக்க மாட்டாங்க. ஏய் நான் யாருன்னு தெரியுமா பாருங்க. ஆண்டவர் உயர்த்தினவங்கெல்லாம் ஒரு சிலர் இப்படிதான் பார்க்கிறோம். ஆண்டவர் கொஞ்சம் கொடுத்து பார்ப்பார், கொஞ்சம் என்ன மேன்மைப்படுத்தல, ரேஸ் ஒரு புள்ளி மாதிரி லைட்டா ஒரு நன்மையை கொடுத்து பார்ப்பார், உன் இருதயம் எப்படி இருக்குன்னு. அப்ப கொடுக்கும்போது சோதிச்சு பார்ப்பாருங்க. உடனே எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துருவாராம். மனிதர்கள் இப்படி கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சத்தை கொடுத்து அவன் உண்மையா இருக்கானா பார்ப்பார். தேவனும் அப்படிதான் கொஞ்சத்தை கொடுக்கிறார், ஃபர்ஸ்ட் சோதிச்சு அறிகிறார். இதுல உண்மையா இருக்கும்போது, கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய் என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி, எஜமாண்டி சந்தோஷத்துக்குள்ள போனா கொஞ்சம் நம்ம கொடுக்கப்பட்ட கொஞ்சத்துல உண்மையா பார்க்கிறார். அந்த கொஞ்சத்துல ஒரு நன்மையை கொடுத்த உடனே யாருமே தெரியாது. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா இருக்கீங்களா சொல்லுவோம். நீங்க யாரு? கண்ணு கொழுப்பு அடைச்சிரும், அடைச்சு 2 கண்ணு என்ன, கண்ணு தெரியும் ஆனா தெரியாது, கௌரவம் பெருமை உயரத்தில் நின்றோம் பாருங்க. கர்த்தர் பெருமையுள்ளோருக்கோ எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளோருக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே நம் வாழ்க்கையில ஒரு தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம தாழ்மைப்படுறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். சபையிலும் கூட தேவன் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்திரம் சாப்பிட்ட எச்சி தட்ட என்ன செய்யறாங்க, விளக்குறாங்க. சமைச்ச வட்டைய விளக்குறாங்க. இந்த சபையை கூட்டுறாங்க. ஒரு சில பாட்டு புக்கு எடுத்து வைக்கிறாங்க. இதை ஏன் சொல்றேன்னா பாருங்க, ஆண்டவர் இதெல்லாம் கவனிக்கிறார். இதெல்லாம் பார்த்து ஒரு நாள் உங்களை என்ன செய்வார், உயர்த்தி வைப்பார். பந்தி விசாரிப்புக்கு 7 பேரை, ஸ்தேவான், பிலிப்பு, அப்படி ஒரு 7 பேரை தேர்ந்தெடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12 சீசர்கள் பார்க்குறாங்க. அவங்க தான் உயர்ந்தவங்கன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது உண்மைதான். அவங்கள விட
பிலிப்பு, ஸ்தேபான் பாருங்க, அதிசயம் அற்புதங்களை அவங்க கையினால செய்தாங்க. அவங்க பாருங்க பந்தி விசாரிப்பு, இதுல தாழ்மையா தேவன் கொடுக்கப்பட்டது உண்மையா இருந்தாங்க, ஆண்டவர் உயர்த்தினார். ஆகவே உங்களையும் ஆண்டவர் பார்க்கிறார், உண்மையா நம்ம கொடுக்கப்பட்டது உண்மையா செய்றீங்களா சொல்லிட்டு ஆண்டவர் பார்க்கிறார். அதே மாதிரி இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது, அவங்க உண்மையா செய்யறாங்களே சரின்னு சொல்லி நம்ம உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும்னா தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் நீங்க உண்மையா இருக்கணும். சபையில ஒரு ஐக்கியம் இருக்கணும். எல்லாத்துலயும் நீங்க என்ன செய்யணும், கலந்து கொள்ளும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்யற, இது ஒரு ஊழியம். ஊழியம் சொல்றது பிரசங்கம் பண்றது, சபையை நடத்துறது மட்டும் ஊழியம் கிடையாது. இது ஒரு பகுதி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்றது ஒரு ஊழியம். கர்த்தருக்குன்னு கொடுக்குறது, காணிக்க கொடுக்கறது அது ஒரு ஊழியம். என்னால என்ன செய்ய முடியல, கர்த்தருக்குன்று ஊழியத்துல உதவி செய்யறேன் பாருங்க, அப்ப அது ஒரு ஊழியம். அரிசி, பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் நான் மனப்பூர்ணமாக தரணும். கொடுக்கறது பொறுமை, கொடுப்போமா வேணாமா அது மாத்திரம் இல்ல, மற்றவங்களுக்கு பசியா இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன செய்யணுமா தரும். நம்முடைய தேவன் தந்தார்ல, தேவன் மனுஷர் மூலமாக தான் செயல்படுகிறார். ஒருவனும் அவரை நம்ம பார்த்து தேவனை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. ஆகவே ஒருவர் அன்பு கூறும்போது தேவன் இடத்துல ஆவியான தேவன் வெளிப்படுகிறார். அப்படிதான் மனுஷர் மூலமாக செயல்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சரீரத்துல அவர் வாசம் செய்கிறார். அதனால சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். நம்ம இருதயம், ஆவி, ஆத்மா, சரீரத்தும் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க குடும்பத்துல நல்ல ஒரு செழிப்பு உண்டாகணும்னா நம்ம என்ன செய்யணுமா, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று நாம் பார்க்கிறோம். ஆசீர்வாதம் பெருகணும்னா நீங்க ஸ்தோத்திர பலிகளே செலுத்தணும், வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பார்க்கிறோம் அங்கங்க அப்படியே வாயை திறக்காம ஏதாவது சொல்லிட்டா குத்தம், கோபம் முணுக்குன்னு வந்துடுது. ஒரு பிரயோஜனமும் குப்பில போட ஆகாது, கோபப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதை மனதில் வைத்து கொண்டுதான் கடந்த ஊழியத்திலாம் நான் பேரவே சொல்லிடுவேன் நேரா. ஆகவே இங்க வந்த பிறகு நீங்க சங்கடப்படுவீங்க, மனசு சங்கடப்படக்கூடாது சொல்லிட்டு உங்களை அன்பா ஆண்டவர் நடத்துறார். அன்பா நடப்பாரு. ஒரு சில நேரம் கேட்கலன்னா அடியை கொடுத்து என்ன செய்வார், அவர் வசனத்தை கொண்டு அடியை கொடுத்து அவர் நடத்துவார். ஆகவே நீங்க மனதுல வைத்துக் கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியில நல்ல கரங்களை தட்டி ஆவில் நிறையணும். அந்த நிறைவான தேவன் வரணும்னா அப்படியே எனக்கு நான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஒரு சிலர் வேடிக்கை பார்க்கிறாங்க, நான் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கேன், கர்த்தனை உணர்த்துறார், முழிச்சு பார்த்தா அதே மாதிரி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பெரும்பாலும் கண்களை பிரசங்கம் பண்ணும் போதும் சரி, பெரும்பாலும் கண்களை மூடிதான் தானா நடக்கிறது என்னன்னு தெரியல. ஆவியானவர் பார், திறந்து பார், கண்ணை திறந்து பார். பார்க்கும்போது அதுவான குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்க. எப்போ நம்ம வாயை திறந்து ஜெபிக்கணுமோ அதை ஜெபிக்கிறதே கிடையாது. ஆவியானவர் கண்ணை மூடினாலும் ஆண்டவர் உள்ளத்துல திறந்து பார் கண்ணை, ஆண்டவர் சொன்ன உடனே பார்த்து அதே மாதிரி தான் இருக்கு. ஆண்டவரே மன்னியும், அவருக்காக மன்னிப்பு கேட்டு கண்களை மூடுங்க சொல்லிட்டு அது சொன்னது. தானா நம்ம சொல்றது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தானா சொல்றேன், புத்திமதியா நான் சொல்லுவேன். ஆகவே தேவன் அதே மாதிரி இருக்கு. நம்ம எப்படி இருக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் ஏன் சொன்னாரு, எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு போலாம்ல. பெரியோரையும் ஆசீர்வதிப்பாராம், சிறியோரையும் ஆசீர்வதிப்பாராம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள், இயேசு கிறிஸ்து சொன்னாரே. சிறு பிள்ளைகளை அதிகமாக தேவன் நேசிக்கிறார். ஆகவே நம்ம நீங்க கற்றுக் கொடுத்து வீடுகளில் வரும்போது கற்றுக் கொடுத்து இந்த சிறு வயதிலேயே நீங்க எப்படி நடத்தலைன்னா நீங்க ரொம்ப அழுக வேண்டியது இருக்கும் பாருங்க. ஒரு சிலர் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க, என் பிள்ளை என் சொன்னபடி கேட்க மாட்டுதுன்று. அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஆகவே சிறு வயதிலிருந்து நீங்க நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்த, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நிறைவான தேவன் வரணும்னா அவருக்குள்ள இருக்க சுபாவம் நமக்குள்ள வேணும்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சீமோன் பேதுரு பார்க்கிறோம், அவர்கள் அந்த தேவன் சொன்ன ஆகிலும் நீ சொன்ன வார்த்தையின்படி அப்படியே நாங்க செய்கிறோம், அந்த வலையை போடுறோம். கீழ்ப்படிஞ்சதுனாலதான் அத்தனை மீன்களும் என்னென்ன மீன் வந்திருக்குமோ பலவித மீன். இப்பெல்லாம் பார்த்தா ஏதோ சொல்றாங்க, என்னது அது பார்த்தா அருவருப்பாத்தான் இருக்கு, நட்டுவாக்காளி மாதிரி. அது பேர் என்னது, கனவாவா ஏதோ சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அது பார்த்தாலுமே பயந்துட்டேன். ஏதோ மைய மாதிரி, அந்த ஆயில் கழிவு ஆயில் மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்து பயந்துட்டேன். ஒருவேளை போட்டில் இன்ஜின் ஓரத்தில் வந்திருக்கும் ஆயில் பட்டிருக்கும் போல பார்த்தா அப்படியே தண்ணி ஓடுற மாதிரி எத்தனை ஆயில் அதுக்குள்ளே இருந்திருக்குமோ. பார்த்து பயந்து போய் பாருங்க ஒருத்தர் ஒரு சகோதரனை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து விட்டேன். ஏன் இப்படி சொல்றேன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது பல மீன்கள் வருது, அதை தான் சொல்ல வந்தேன். 2 படகு அமுலத்தக்க வந்துச்சா, என்னென்ன மீன் வந்திருக்குமோ அதுல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா தேவன் சொன்னார் வலையை போடணும். ஆனா அவர் சொன்ன இடத்துல நல்ல மீன் தான் கிடைச்சிருக்கும். பூரம் வலையில நல்ல பெரிய பெரிய மீன் வகை வகையா கிடைச்சிருக்கு. மீன்களே நல்ல மீன் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் கடல்ல எல்லாம் கிடையாது. வலை போடும் போது அதுல எல்லாம் வரும். அருவருப்பானது புசிக்க கூடாததும் வேதத்துல இருக்கு. அத்தனையும் வரும். அத்தனையும் நம்ம சாப்பிடக்கூடாது பாருங்க. அது போறோம் வலையை எடுத்து ஒதுக்கிடணும். அதே மாதிரி சபையிலையும் அது மாதிரிதான் ஆண்டவர் பார்க்கிறார். உண்மையாய் இருக்கிறவங்களும் சபைன்னு சொன்னா எல்லாரும் வருவாங்க. அவங்களை சரிப்படுத்தி, கெட்டவங்க கொலகாரம் எல்லாம் வருவாங்க. அவருக்காக ஜெபம் பண்ணி தேவனுடைய வார்த்தை அவங்களுக்குள்ள வரும்போது அவங்க சரி பண்ணுவாங்க. சரி பண்ணி அவங்க சரிப்படுத்துறதுக்கு இந்த சபை ஒர்க் ஷாப் மாதிரி தான். இது 2 வீலர் ஒர்க் ஷாப் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒர்க் ஷாப் சரிப்படுத்துற இடம் தான் இந்த ஆலயம். கர்த்தருடைய ஆவியானவர் சபையில 2, ஒன்னு கர்த்தருடைய வார்த்தை, ஒன்னு பரிசுத்த ஆவியானவர், 2ம் இருக்கணும் முக்கியமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலர் கண்ட கதையில பேசிட்டு கர்த்தருடைய வார்த்தையே வராது. அப்படிப்பட்ட சபைகள்லாம் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் நிறைவின் தேவன் நமக்குள்ள வரணும்னா நம்ம தேவ சமூகத்துல இதுதான் சரிப்படுத்துகிற இடம். நம்மளை சரிப்படுத்தும். வேற யாரும் சொல்ல முடியுமா? ஏன்டா ஜோமு நாம நீங்க தாய் தகப்பன் சொன்னாலும் ஒரு சில பிள்ளைங்க இம்முட்டு கூட முளைக்கல, இம்முட்டுக்கான இருக்குங்க, போறியா என்னன்னு சொல்லிட்டு தாய் தகப்பனே அரட்டுதுக்கு. அப்படி பிள்ளைகளும் நான் பார்த்துருக்கிறேன். இந்த வயசுலயே சீரட்டு, பீடி, கஞ்சா நினைக்கும் போது கண்ணீர் விட்டு தான் நான் வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல அநேக இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் சத்திய சபைக்கு கூட்டு வர்றதே கிடையாது. சபைகளுக்கு கூட்டு ஆவிக்குரிய சபை நிறைய இருக்கும். சபை நிறைய இருக்கும். ஆவிக்குரிய சபை எது? கண்டிக்கிற சபை எது? கண்டித்து உணர்த்துகிற அந்த சபை தான் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். கர்த்தருடைய ஆவியான வசனத்தை கொண்டு கண்டித்து உணர்த்துகிற அந்த பிள்ளையை கெட்டு போகுது பாத்தீங்களா, வழி விலகி போதே. 10 மாசம் சுமந்து பெத்து பிள்ளையே இல்லைன்னு ஆண்டவர் குழந்தைய தரார். இந்த பிள்ளையை கண்டிக்காம நீங்க விட்டீங்கன்னா, அதனாலதான் ஆண்டவர் ஒரு சிலருக்கு தாமதிக்கிறதுக்கு காரணம், குழந்தை பாக்கியத்தை தராது காரணம் அதுதான். நீ அழுது புலம்பி கேட்டபடியும் ஆண்டவர் தரார். பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அதுதான் மெயின். நல்ல ஒழுக்கத்தின் வழியில போகணும். அந்த பிள்ளைகளை சரியா சத்தியத்துக்குள்ள வளர்த்து கொண்டு போலன்னா பிள்ளைய நம்ம தலை குனிஞ்சிருவோம். ஆனா பிள்ளைகளை நல்லா நீ வளர்த்து பார். சத்தியத்துக்குள்ள வசனங்கள்லாம் மனப்பாடமா சொல்ல வைங்க. நீங்க தலை நிமிர்ந்து நடக்கலாம். என் பிள்ளை கர்த்தருடைய பிள்ளைப்பா, தலை நிமிர்ந்து நீங்க நடக்கலாங்க. பிள்ளைய ஏதாவது நீங்க கண்டிக்காம விட்டீங்கன்னா இது வேற வழியில போயிட்டு நம்ம தாய் தாப்ப தலை குனிஞ்சிருவோம். அதனால மனதில் நம்ம வச்சுக்கிருவோம். மனதில் வைத்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த நாளில் பிள்ளைகள் மாத்திரமல்ல, பிள்ளைகளையும் கண்டிக்கணும், நம்மளையும் காத்துக்கொள்ளணும். தாய் தகப்பனும் பிள்ளைகள் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். அதுபடி நீங்க ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படகு நிரம்பணும்னா, படகு கப்பல் என்பது ஒரு வீடை குறிக்குது, விசுவாச வீடு. ஒவ்வொரு குடும்பத்தை குறிக்குது. அந்த குடும்பத்துல பிள்ளைகள், தாத்தா, பாட்டி எல்லாரும் இருப்பாங்க, மாமியார் எல்லாம். அதான் ஒரு குடும்பம். கப்பல் என்பது அதுதான். கப்பல்ல எல்லாரும் பயணம் செல்றோம். விசுவாசத்தை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம போறோம். ஆகவே நிறைவு உண்டாகணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும். சீமோன் பேதுரு கீழ்ப்படிஞ்சுதான் போட்டாரு பாருங்க, அமிழ்ந்து போகத்தக்க கிடைச்சது. அவர் என்ன சொல்றாரு? பாவியான ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு தயவு செய்து என்ன செஞ்சிருங்க, போக வேண்டும். ஏன் இப்படி சொன்னார்னா, கர்த்தருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆண்டவர் நான் பாவிப்பா, அநேக நேரங்கள்ல மறுதளிச்சிருக்கிறேன், ஆனா அநேக தரம் மறுதளிச்சிருக்கிறேன், உண்மையாகவுமே தேடல. நான் பாவி ஆண்டவரே, நான் பரிசுத்தவானே கிடையாது, நான் பாவியான மனுஷன். எத்தனோ குடும்பத்தை நான் கெடுத்திருக்கிறேன், நான் அநேகர் மேல் நான் கசப்பை வைத்திருக்கிறேன். என் நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. எனக்கும் அவ்வளவு மீனை தந்தீங்க,
ஆண்டவரே பாருங்க, அவரு பிரயாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம தொழில் பண்ணாலும் நஷ்டம் வரும், பிரயாசம், சரீரத்திலும் கஷ்டம் பாருங்க, ரொம்பயும் ஆவி ஆத்மா சரீரத்திலும் பாடுகள், அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துதான் இவங்களுக்கு இந்த சீசர்களுக்கு ஆண்டவர் தரார். முக்கியம் தேவ சமூகத்தில் அவர் போதகத்தை கேட்டபடியினால, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அவருக்கு ஒரு சந்தோஷம் தாங்க முடியல. நாம் பாவியே, பாவிக்கு இப்படி ஆண்டவர் செவி கொடுக்கிறார், ஏன்னா பாவியான மனுஷன் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்றான். 9வது வசனம், அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால அவனும் அவரோடு கூட இருந்தவங்க இந்த பக்கத்துல செய்கை காட்டினாங்களா, கூட்டாளிக வாங்க எங்களால் இழுக்க முடியல, அவங்க நிக்கிறாங்க. ஏன்னா கண்ணுக்குன்னு வச்சாலும் வச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரு அவ்வளவு மீன் இருக்கு, அவனுக்கு போட்டு இப்படியா கிடைச்சி வாயை ஆண் திறந்தா நம்ம படுத்து போயிடுவோம், அவ்வளவுதான். பாருங்க அந்த சீமோன் பேதுருக்கு பார்த்து அதுதான் அந்த இடத்துல அவர் சொல்றாரு, அந்த பிரமிக்கிறாங்க, பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். அதுதான் விஷயம் இந்த இடத்துல இருக்கு. நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கோம். அங்கிருந்து ஒரு 1000 கிலோவில் ஒரு தங்கம் வைரம் இறங்குது கீழே. இறங்கி இங்க இருந்தா என்ன பார்ப்போம், வைரத்தை கண்டா ஐயோ நம்ம வாழ்க்கை அப்பா அந்த உலகத்தையே வாங்கிடலாம். ஆண்டோடைய வார்த்தையை கூட கேட்க மாட்டாங்க, அது தூக்க கிளம்பிடுவாங்க. எது பண ஆசை உள்ளவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல அவங்களும் சீசர்களும் அப்படிதான் பார்க்கிறோம், பிரமிப்பு உண்டாகுது. அதனாலதான் அவர் சொல்றாரு, பேதுரு பாருங்க இரவும் முழுதும் என்ன செஞ்சாராம், பாடுபட்டு ஒன்றும் பிடிக்கல, ஆனால் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது வலைகள் கிளையத்தக்க அளவுக்கு மீன்கள் கிடைத்தன என்று நாம் பார்க்கிறோம். 2 படகுகளும் நிரம்பின என்று பார்க்கிறோம். வறுமை நிறைவாக மாறினது, ஒன்றும் இல்லாமை இந்த வெறுமையாயிருந்த வலையை நிரப்பினார். இந்த படகை 2 படகுகளும் நிரப்பினார். அவர் நிறைவின் தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆசீர்வாதம் வந்தால் ஒன்று குறைவு மிகுதியாக மாறும். ஒன்று சொல்லுங்க, ஒன்று குறைவு மிகுதியாக மாறும். 2வது தோல்வி வெற்றியாக மாறும். இரவு முழுதும் போய் தோல்வி அடைஞ்சு மனசு நொந்து போய் தலையில துண்டை போட்டு, வசனம் இல்லை நான் சொல்றேன், துக்கம் சொன்னா துக்க வீட்டுக்கு போனுங்க, தலையில துண்டு தேவ சமூகத்துல முக்காடை போடுங்கன்னா முக்காடை போடுறதே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் கிருபையில பரவாயில்ல, ஆர்சில இருந்து இங்க ரட்சிக்கப்பட்டவங்க நல்லா சொல்லாமவே, நான் ஒரு நாள் கூட ஒருத்தர் கூட இப்படி சொல்றது இல்லை. ஆனா முக்காடு தானாவே பக்கத்துல பாக்குறாங்க, தலையில முக்காடு இருக்கு, நம்ம மட்டும் இப்படி இருந்தா ஒரு மாதிரியா பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே பக்கத்துல, அதான் ஒரு சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்க, அப்படி ஒரு நம்ம சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்த தோல்வி இரவு முழுதும் போய் வெறுமையாய் வந்த அந்த தோல்வியோட மனசு நொந்து போய் தேவனுடைய வார்த்தை, கஷ்டம் இருக்கா, உன் சரீரத்துல பலவீனம் வியாதி இருக்கா, எங்க வரணும் சொல்லுங்க, ஆஸ்பத்திரிக்கு வரணுமா ஆலயத்துக்கு வரணுமா? ஆலயத்துக்கு வரணும். வாயை தரன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்க எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும். இதுதான் ஆஸ்பத்திரி. ஆரம்ப நாட்கள் நீங்க பழைய ஏற்பாடுல எடுத்து வாசித்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலயம் திறந்தே இருக்குமா. எப்ப? பகலும் நைட்டும் எந்நேரம் காவல் காத்துக்கிட்டு இருப்பாங்க. முன்னாடி காவலாளர் இருக்காங்க, பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கு. நைட்டும் பகலும் எந்த நேரமும் நீங்க வரலாம். ஒருத்தருக்கு முடியலன்னா ஆசாரியன் இருப்பாங்க, எப்போ வேணா. அதுக்கு நாங்களும் இருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அப்படியே நம்ம இருக்கு. நீங்க ஆலயத்துக்கு வரணும், விசுவாசம் கர்த்தர் மேல வைக்கணும். இந்த நேரத்துல தான் நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். முடியலன்னா ஐயோ முடியலன்னு சொன்னாதான் மனுஷரால் கூடாதது தேவனால எல்லாம் கூடும். அந்த விசுவாசத்தோடு நாம் காணப்படும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு, அந்த இரவு முழுதும் வெறுமையாக வந்துட்டாங்க. ஆனா தேவ சமூகத்தில் இருந்தாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. தோல்வி எப்படி ஆயிடுச்சு? வெற்றியாக மாறினது. 3வது வெறுமை நிறைவாக மாறினது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் கூட தேவ சமூகத்துக்குள்ள இருந்து வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது குறைவு என்ன செய்யுமா? மிகுதியாக மாறும். தோல்வி வெற்றியாக மாறும். வறுமை நிறைவாக
மாறும் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 144வது சங்கீதம் 13வது வசனம். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும். நல்லா தூங்குறவங்க, குரட்டை விட்டு தூங்குறவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. அதுல விழிப்பா இருக்காகப்பா. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய். களஞ்சியங்கள், களஞ்சியங்கள்னா என்ன சொல்லுங்க பாப்போம். களஞ்சியங்கள்னா என்ன? தூங்குறவங்க சொல்லுங்க, களஞ்சியங்கள்னா என்னது தெரியாதா? இந்த வசனத்துல அது பதிலே வருது பாருங்க. எங்கள் களஞ்சியங்கள். எங்கள் களஞ்சியங்கள்னா வந்து இந்த எல்லாத்தையுமே வந்து அடங்கி இருக்கு. நீங்க அந்த அந்த தட்டு பேர் ஏதோ சொல்லுவாங்களே சமையல் அறையில, அஞ்சரை தட்டா, அதுல நிறைய இருக்கும், சின்ன சின்னதா இருக்கும், 12 டப்பாக்கு மேல உருள இருக்கும். வந்து அது களஞ்சியம். அது மாத்திரமல்ல, மிருக ஜீவன்கள், மாடு, ஆடு, அதெல்லாம் இடம் இருக்கிறவங்க நீங்க வளர்க்கலாம். ஒரு மாடு ஒரு ஆடு பாருங்க, நல்லா பால் கிடைக்கும். அந்த நாட்கள்லாம் ஆசீர்வாதமே அதுதான். அத்தனை மாடுகள், எத்தனை ஒட்டகங்கள், மிருகங்கள், மிருக ஜீவன்கள் இருந்தது அந்த நாட்கள்ல. இந்த இடத்துல பார்க்கிறோம், எங்கள் களஞ்சியங்கள் சகல வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்கும். நிரம்பி இருக்கும். இதாங்க கடுகு இல்ல, கடுகு போய் வாங்கிட்டு வாங்க, எது சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த களஞ்சியம்னா மாதத்துல வர்ற இந்த வருமானத்துல கொஞ்சமா இருக்கும், உங்க விலைவாசியெல்லாம் குறையும். உண்மையா தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் அதுதான். நிரம்பி வீட்டுக்கான அத்தனை பொருளும் வாங்குவீங்க. வாரத்துல வாரம் வாரம் வாங்கலாம், மாதத்துல ஒரு தடவை வாங்குற குடும்பமும் இருக்கு. களஞ்சியங்களை ஏதாகிலும் சின்ன குறைவு கூட இருக்காது. எப்பொழுதுமே எப்படி இருக்குமா? நிரம்பி இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பழுகும். பாத்தீங்களா? ஆடுகள், எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பழுகும். அதனாலதான் அவங்க காணிக்க வந்து கெடா குட்டி பாருங்க, ஆடுகளை வந்து கொடுத்தாங்க. காளைகள் எல்லாமே அந்த நாட்கள்ல வந்து இருந்தாங்க. இப்பயுமே வந்து ஆடு வளர்க்குறாங்க. ஒவ்வொரு சபையில பூரா மட்டனாத்தான் இருக்கு. மாசத்துல 2 தடவை மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, அதெல்லாம். இப்ப நம்ம விசுவாசி யாரும் ஆடு வளர்த்ததாக தெரியல. ஒரு சில தப்பி வளர்த்தால் நீங்க ஒப்பு கொடுக்கணும். முதற் பலன் கத்தருக்கென்று நீங்க தரும்போது நிரம்பும், நிரம்பி வலியும். அதுல உண்மையா இருக்கணும். கொடுப்போமா வேணாமா? ஒருத்தன் பசியோட வந்திருப்பான், கொடுப்போமா வேணாமா, வந்து கை கூசிக்கிட்டு இருக்க கூடாது. இருந்த உன் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடு. இயேசு கிறிஸ்து வேற எதுவும் சொன்னாரா? மத்தேயு சுவிசேஷத்துல பார்க்கிறோம், வலது பக்கத்துல இடது பக்கத்துல. வலது பக்கத்துல யார் இருக்கா? கீழ்ப்படுகிற ஜனம். இடது பக்கத்துல வந்து வலது பக்கத்துல வந்து கீழ்ப்படுகிற ஜனம், இடது பக்கத்துல கீழ்ப்படியாத ஜனம். பாருங்க, அவங்க என்னதான் செஞ்சாங்களா? பசியா இருந்தேன், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்களா? பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்களா? வஸ்திரம் இல்லாது இருந்தேன், வஸ்திரம். பாருங்க, அதைத்தான் மெயினா ஆண்டவர் பார்க்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பசியா வர்றவங்களுக்கு நீ வந்து இந்த ஏழைகளுக்கு, இந்த சிறியோரில் ஒருவர் கொடுக்கும் போது தேவனுக்கே நீ தருகிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், வாசிங்க, எங்கள் களஞ்சியங்கள் சகல வித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பழுகும். கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பழுகும். பழுகுமா? இந்த இடத்துல கிராமம் ஒரு டவுன் இருந்தா வந்து பட்டணத்துல வளர்க்க இடம் இல்லையோ என்னமோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடம் இருக்கிறவங்க வளர்க்கலாம். அந்த இடத்துல கிராமங்களில், கிராமத்திலாம் வந்து ஆடுகள் நிறைய வளர்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேம்பார் வந்து பெரிய டவுன் வந்து கிடையாது, அது ஒரு கிராம மாதிரி தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல தான் பார்க்கிறோம், எங்கள் ஆடுகள் 1000 10,000 பழுகும் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவராய் முதலாவது தேவன் காணப்படுகிறார். இரண்டாவது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது நம் கையிட்டு சேர வேலையை ஆசீர்வதிக்கிறார். நாலாவது களஞ்சியங்களை அவர் நிரப்புகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 காரியம். முதலாவது தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க, முதலாவது. இரண்டாவது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளை வந்து எதிர்காலத்தை தந்து கர்த்தர் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது வந்து வேலைகளை, கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கிறார். நான்காவது
களஞ்சியங்களை நிரப்புகிறார். ஏன் ஒரே வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டியதானே? அதை எதுக்கு இழுத்துக்கிட்டு இருக்காரு? நம்ம சிந்திக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தில் அத்தனை இது இருக்கு. அதை ஆண்டவர் தனித்தனியாக சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லணும், சொல்ல வேண்டிய கடமை. அப்பதான் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கும். அதை நம்ம மனதில் வைத்துக்கொள்ளணும். எதுக்கு பிள்ளைகளை இந்த பூமியில நம்ம பிறக்கிறோம்? அது வளர்ந்து வளர்ந்து என்ன செய்யுது ஒரு கல்யாணம் அதுக்கு ஆகுது. தாய் தகப்பன் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு பிள்ளை குட்டி பிறக்குது. அதுக்கு வேலைக்கு போதுங்க. அப்ப பிள்ளைய பிறந்தா தான் தெரியும் வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்குமோ, கல்யாணம் ஆகாம இருந்துடலாம் போல. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு. நிறைய பேர் பாருங்க கஷ்டப்பட்டு நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு போயிடுறாங்க. அப்ப வறுமையை வெறுமையை அவங்க பாக்குறாங்க. ஆனா சத்தியத்துக்குள்ள இருந்து கர்த்தருக்குள்ள இருந்தவங்க பாதுகாக்கப்படுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் 4 காரியம். ஒவ்வொன்றா சொல்லுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இந்த பிள்ளைகளுக்கு தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். குடும்பத்தில் நிறைய மாமியார் கூட்டு குடும்பம் இருக்கும். அதான் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளை மட்டும் பாருங்க தனியா சொல்றார். ஆசீர்வதிக்கிறார். வேலைகளை ஆசீர்வதிக்கிறார். இதெல்லாம் ஆசீர்வதிக்கணும். களஞ்சியங்களை நிரப்புகிறார். நம்முடைய தேவன் நிறைவின் தேவன். நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது அவர் உங்கள் வாழ்க்கையின் வெறுமையான பகுதிகளை நன்மையால் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் நன்மைகளால் நிரப்புகிறவர். நம்ம எத்தனை காரியம் பார்த்தோம் சொல்லுங்க? எத்தனை காரியம் இது வரைக்கும் பார்த்திருக்கோம்? ஒரு காரியம் தான் நம்ம பார்த்திருக்கிறோம். நம்முடைய தேவன் நன்மைகளால் நிரப்புகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவை நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. அல்லேலூயா. அவர் செய்த கொஞ்சம் அந்த நன்மைகள் என்ன செய்யக்கூடாதான்? மறக்க கூடாது. கடைசியில் நம்ம சொல்லுவோமே ஆராதனை முடிச்சுட்டு என்ன சொல்லுவோம் சொல்லுங்க? எல்லாரும் சொல்லுங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. உபகாரங்கள் என்னது? நன்மைகளை. நீ நன்மைகளை மறவாதே. இது சொன்ன உடனே தூங்கினவங்களாம் கரெக்டா சரி ஜெபம் முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு நினைவுக்கு வராங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்பதான் பார்த்தோம். இன்னும் 3 பகுதி இருக்கு. நம்முடைய தேவன் நன்மைகளால் நிரப்புகிறவர். 2வது சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புகிற தேவன். அப்போஸ்தலர் நடபடிகள் அடுத்து சுருக்கமா தான் இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 28வது வசனம். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்கிறார். சன்னிதானத்துல தேவ சமூகத்துல உங்களுக்கு சந்தோஷத்தினால நிரப்புவீர் என்று சொல்கிறார். அதனாலதான் வாரத்துக்கு ஒரு தடவை சபை கூடி வர்றதுல விட்டு விடாதபடிக்கு நாம் வருகிறோம். ஆகவே ஒரு சிலர் விட்டு விட்டுருவாங்களாம். வசனம் இருக்கு. சபை கூடி வர்றதுல ஒரு சிலர் விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். ஆலயத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு. வீடுகளில் நீங்க என்னதான் ஜோமுனுங்க முக்கி ஜோமுனி பாருங்க, ஒண்ணுமே அங்க ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அதை தூக்கு, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, மனுஷ சத்தம் தான் கேட்கும். தேவ சமூகத்துல தான் இன்பம் உண்டு, ஒரு சந்தோஷம் சமாதானம் உண்டு. ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். இந்த இடத்துல பார்க்கிறோம் ஜீவ மார்க்கங்களை. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது மார்க்கம். தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இந்த மார்க்கத்தின் வழியில நடக்கணும். முதலாவது மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேணும். எதை சாப்பிடணும், எதையும் நம்ம சாப்பிடக்கூடாது, எந்த வழியில நடக்கணும், அதெல்லாம் ஒரு தேவன் சொல்லி கொடுத்திருக்கிறார்.
ஜீவ மார்க்கங்களை முதலாவது எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சன்னிதானத்தில், உம்முடைய ஆலயத்தில் என்னை சந்தோஷத்தினால நிரப்புவீர் என்று இந்த தாவீதுராஜா சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல நான் தாவீதுராஜா சொன்னதை அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தல நடவடிக்கையில சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். தாவீதுராஜா தேவனுடைய சந்நிதியில் கிடைக்கும் சந்தோஷத்தினால் அனுபவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். உலக தரும் மகிழ்ச்சி தற்காலிகமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுடைய பிரசன்னம் தரும் சந்தோஷம் நிலையானது. ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக நீங்க கேளுங்க. இது முக்கியமான நேரம். மற்ற பாடல் அதுக்கெல்லாம் ஒரு சிலர் விழிப்பா இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கன்வென்ஷன் மதுரையில நடந்துகிட்டு இருந்துச்சு. பாடல் வரும், டான்ஸ் பயங்கரமா. ஒரு வயசான தாத்தா 85 86 இருக்கும். நல்ல டான்ஸ் ஆடுற எல்லாருமே கவனம் போற அவரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு படிக்காம அவரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு முன்னாடி தான் நிற்கிறார். நிற்கும் போது பாடல் பக்கத்தில் முழிச்சு நான் நாவு கர்த்தரை பாடுது. அவரை பார்த்துக்கிட்டு எனக்கு முன்னாடி இருந்தா அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. விசுவாசியா இருக்கும்போது ஒரு கன்வென்ஷனுக்கு போகும்போது அப்ப ஆடிக்கிட்டே இருக்கார் பாருங்க. அந்த பாடல் முடிஞ்சிச்சு. அடுத்து செய்தியின் பகுதி. இந்த ஆராதனை ஆராதனை பாடல் படிக்கும் கூட கூட பாட்டுக்கு மட்டும் என்ன செய்யறாரு, ஆடுறார். ஆராதனையில டக்குன்னு உட்காந்துக்கிறாரு. செய்தியின் பகுதி வந்துச்சு. நடந்த சம்பவம். அப்படியே தூங்கிட்டாருங்க. செவர் இந்த பில்லர் மாதிரி இருக்காது, சாஞ்சு கொரட்டை விட்டு கொருன்னு தூங்குறாரு. அது பிசாசுடைய கிரிய பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை பெரியோர் வரைக்கும் சிறியோர் வரைக்கும் நிச்சயம் அதை கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அது முக்கியம். கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாக கேட்கணும். பிள்ளைகளும் நல்லா கவுந்து தூங்கிட்டு இருக்குங்க. நம்ம ஜபந்தம் பண்ணுதுகன்னு பார்க்குறோம், தூங்கிட்டு இருக்குங்க. உங்க தூக்கம் என்னை தாக்கிடக்கூடாது. ஆகவே சிறு பிள்ளை தூக்கம் வந்ததுன்னா வெளியில நல்லா நிழல் இருக்கு, படுக்கலாம். ஆகவே அப்பதான் பார்த்தேன் வசனம் இருக்கு, கனநித்திரையின் ஆவி என்று பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஒருத்தர் நல்லா தூங்குறாங்க, பக்கத்துல இருங்க, அடுத்த ஆளை பிடிக்கும். அடுத்து கடைசிக்கு எல்லாருக்கும் என்னை நோக்கி வரும். அங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை போ சாத்தானே சொல்லிட்டு அதை அதட்டிட்டா போயிடும். அது இல்லாம நானும் கொஞ்சம் சோர்வா இருந்தேன்னா என்னையும் அமைக்கிறோம். சரி கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆமே சொல்லிட்டு உட்கார்ந்துட வேண்டியதான். பாருங்க, கனநித்திரையின் ஆவி பொல்லாத ஆவி பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம். விழிப்பு உள்ளவர்களாக இருக்க வேணும். அந்த மதுரையில் நடந்த இந்த கன்வென்ஷன் நடந்த அந்த சம்பவங்களை இப்ப நான் சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் விழிப்பு உள்ளவர்களாக இந்த நாட்கள்ல காணப்பட வேண்டும். தூக்கத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 13வது வசனத்துல பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, பரிசுத்த ஆவியின் பலம் நமக்கு வேணும். பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன், நம்முடைய தேவன் யாரா, நம்பிக்கையின் தேவன், நம்பிக்கையின் தேவன். காலையில கூட ஒரு பாட்டு படிச்சுமே, என்ன பாட்டு, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நம்முடைய நம்பிக்கை. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலும் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் உண்டாகும் எல்லாவித சந்தோஷங்க. அது ஒரு சந்தோஷம் சொல்லல, நீங்க என்ன கையிட்டு செய்றீங்களோ, என்ன நீங்க செயல்படுத்துறீங்களோ, யாரு கூட நீங்க பேசினாலும் உங்க சந்தோஷம் அவங்களுக்குள்ள போகும். பாருங்க, அதை எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும். பாத்தீங்களா, சந்தோஷம் சமாதானம் அதுல கிட்ட இருக்கும். சந்தோஷம்னா என்ன, சமாதானம்னா என்ன, இன்னொரு நாள் நாம் பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நிரப்புவாராக. நிரப்பி பொங்கி வழியணுங்க. நிரம்பி நிக்க கூடாது, பொங்கி வழியணும். பிறருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். கர்த்தரே நம்முடைய நம்பிக்கையாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தேவன் நம்மை சந்தோஷத்தினால் நிரப்புகிறவர். இரண்டாவது சமாதானத்தினால் நிரப்புகிறவர். மூன்றாவது நம்பிக்கையால் நம்மை நிரப்புகிறவர். இப்ப வாசிக்க கேட்டு இந்த வசனத்துல 3 காரியம் சொல்லுங்க. முதலாவது தேவன் நம்மை சந்தோஷத்தினால் நிரப்புகிறவர். இரண்டாவது
சமாதானத்தினால் நிரப்புகிறவர். மூன்றாவது நம்பிக்கையால் நிரப்புகிறவர். நாம் தேவனுடைய சந்நிதியில் அதிக நேரம் செலவிடும் போது நாம் இருதயத்தின் அந்த வறுமை வெறுமையை அவர் சந்தோஷமாய் நிரப்புகிறார். சந்தோஷத்தினால நாம் இருதயம் நிரப்பப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, ஜெபத்தில் தேவனை நாம் தேட வேண்டும். இரண்டாவது, ஆராதனையில் அவருடைய சந்நிதியில் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். நம்ம குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருந்தா என்னென்று இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். வசனம் பார்க்குறோம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் நினைக்கிறேன். ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது நீங்கள் எனக்கு செய்யத்தக்க புத்தியில் ஆராதனை. ஆகவே இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனையில் அவருடைய சந்நிதியில் என்ன செய்யணுமா? சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். மூன்றாவது, தேவனோடு ஐக்கியத்தில் நாம் வாழ வேண்டும். நம்மை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். மூன்றாவது, பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறவர். மூன்றாவது என்ன சொல்லுங்க? முதலாவது என்ன பார்த்தோம்? நன்மைகளால் நம்மளை நிரப்புகிறவர். இரண்டாவது நிரப்புகிறவர். மூன்றாவது பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறவர். அந்த பரிசுத்த ஆவியை நீங்க அனுபவிச்சீங்கன்னா எவ்வளவு குளிர்ந்த காற்று! இந்த ஆவியானவர் அப்படியே திரண்டு இப்படி வரும் வெள்ளம், ஜீவ நதி அப்படியே நம்ம குளிர்ந்த காற்றா வீசும். சந்தோஷம் நம்மளால தாங்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினாலே, அதான் வசனம் இருக்கு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசித்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒருவனாக என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாதான். அதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 1வது வசனமும் 1லிருந்து 4 வரை கூட நாம் வாசிக்கலாம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு வரீங்களா? பெந்தெகோஸ்தே நாள், இந்த வாரத்துல ஒரு நாள் பரிசுத்த ஆராதனைக்கு வருகிற ஒரு மனம் இருக்கிற இடத்துல பெரிய ஒரு நன்மை உண்டாகும். பாருங்க, நம்ம இருக்கிறோம் ஒரு 50 பேர் 40 பேர் இருக்கிறோன்னா அதுல ஒரு ஆளு வேற நிறைய வேணும். ஒத்தாள் ஒரு மனம் இல்லாம இருந்தா அத்தனை பேருக்கு வர ஆசீர்வாதத்தை ஒரு ஆளு கெடுத்துரும். அநேக நேரங்கள் கூட ஆவியானவர் பேசினார். ஆவியானவர் பேசுறது கூட தடையா இருக்கிறது, ஆவியானவர் பேசினார். ஆகவே நீங்க எல்லாரும் கூடி வரும்போது எப்படி வரணுமா? ஒரு மனதோடு வரணும். ஒரு மனம், குடும்பம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இது ஒரு ஐக்கியம். சபை கூடி வர்றது ஒரு ஐக்கியம் என்று நாம் பார்க்க. ஒருவருக்கு கசப்பா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க சகோதரி சரி, அன்பின் முத்தங்கள் முதலாம் அன்பின் முத்தங்கள் கொடுப்பாங்க. சகோதரி சைடும் அதே மாதிரிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம சபையில சகோதரர்கள் வரணும், அநேகர் வரணும். கடைசி காலம் கல்லு மனசா இருக்கும் போல சகோதரர்கள்லாம் கர்த்தர் உள்ளத்துல பேசணும், உள்ளத்துல பேசணும். வேலை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட வர முடியாது, அது அவங்களே தீர்மானம் பண்ணிடுவாங்க. ஒருபோதும் அதை செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்க ஜெபிக்கணும். குடும்பத்தோட வந்தா, நேற்று பேசிக்கிட்டு இருந்தோம், கணக்கு எழுதி வச்சிருந்தோம், ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோமே. எத்தனை குடும்பம் இருக்கு, எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்ப தலைவர் வந்தாலுமே சபை நிறைஞ்சிரும். ஹல்லேலூயா. அப்பதான் இந்த குடும்பத்துல என்ன செய்யும்? ஒரு நிறைவை நம்ம காணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வார்த்தையின்படி நாம் ஜீவிக்கணும். ஜீவிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வரணும். ஆட்டோல வாரீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொருத்தரும் நீங்க பொறுப்படுத்தி நீங்க அதெல்லாம் செய்யணும். ஒருவனுக்கு திராணி இருந்து செய்யாம போனா அவனுக்கு என்ன ஆகுது? இது பாவமாகும். வேத வசனம் சொல்லுது, நன்மை செய்ய அறிந்திருந்தும் அது செய்யாமல் போனா பாவமா இருக்குன்னு வேத வசனம் சொல்லுது. ஆகவே ஒரு ஊர்ல இருந்து நீங்க வரும்போது ஆட்டோல சும்மா 2 பேர் 3 பேருக்காக வரக்கூடாது. அதுல உள்ள ஆட்களை நீங்க ஏற்றி வரணும். அதான் ஒரு மனதை காமிக்கணும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கட்டுண்டவர்களாய் நடுராத்திரியில பாடி துதித்த பொழுது அந்த இடம் அசைந்தது, எல்லாருடைய பாவ கட்டுகளும் அருந்தது. ஆகவே அங்க அந்த இடத்துல ரட்சிப்பு உண்டாகும். உங்க குடும்பத்திலேயும் ஆசீர்வாத நிறைவு வரும். நீங்க ஒருமனப்படுறத ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு மனம் எங்க இருக்கோ அங்க ஆசீர்வாதம் உண்டு.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தாங்களாம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு. உங்க நாவே ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் உங்களை நிரப்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உங்க நாவில் என்ன செஞ்சிருவாரு, நீங்க ஆவில் நிறையும் போது உங்க வாயை விரிவாய் தர அப்பொழுது அதை நிரப்புவேன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே பழைய ஏற்பாடுலே சொல்லியிருக்காருங்க, புதிய ஏற்பாடுலையும் சொல்லியிருக்காரு. ஆகவே அந்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியை ஆண்டவர் உங்களுக்கு வச்சுட்டு போயிடுவார். எங்க தலையில வைப்பாரா, கையில வச்சுட்டு போவாரா? சொல்லுங்க பாப்போம். எங்க வைப்பாரு? இந்த நாவுல, நம்முடைய நாவுல வச்சிருவார். அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதனாலதான் வாயை விரிவாய் தரன்னு சொல்றாரு. திறக்கும் போது நாவு, நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆரம்பத்துல உளரும். ஆனா ஆண்டவர் கிருபையில எனக்கு கிடைக்கும் போதும் கூட நான் கேட்டது, ஆண்டவரே கண்டதை நான் உளறிடக்கூடாது, எல்லாரும் பார்ப்பாங்க. நல்ல ஒரு அந்நிய பாஷை, நல்ல ஒரு அழுத்தமான அதான் நீங்க தாங்க. நறுக்க 2-4 வார்த்தை இருந்தாலும் பேசணும். மற்றவங்க ஏதோ கிறுக்கு போல எதோ புலம்புறானே சொல்லிட்டு அப்படி ஒரு சிலருக்கு அந்நிய பாஷை இருக்கும். ஆனா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே மன்னியும் அப்பா சொல்லிட்டு, மனுஷருக்கு தானே ஞானஸ்தானம் எடுக்கும்போது அதையும் சொன்னேன். முதல்ல யாராவது போயிருக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஆளு நான் தான். ஃபர்ஸ்ட் ஆளு உள்ள போனோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி எடுத்து அவங்க பாவமான தண்ணிக்குள்ள இருக்கும், ஏமல ஒட்டிக்கிறோம் சொல்லிட்டு நான் முதலாவது நான் தான் போவேன். பாருங்க, அவன் மகன் பிடிவாதம் பிடிச்ச பயலா இருப்பான் போல. ஆண்டவர் அவருக்கு தெரியும். பாருங்க, இவன் பிடிவாதத்தெல்லாம் உடைக்கணுமே, என்ன செய்ய சொல்லிட்டு 7 பேர் ஞானஸ்தானத்துக்கு இருந்திருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னவோன்னு தெரியல, அந்த 6 பேரும் போயிட்டாங்கன்னா ஒத்த ஆளு தான், யாருமே இல்லை. இப்போ என்ன செய்யன்னு சொல்லிட்டு சரி தொட்டில் இறங்கு அந்த பாஸ்டரு கொடுத்தாரு. 18 வயசுல ஞானஸ்தானம் எடுத்தேன். பாருங்க, அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் உணர்த்தினார். ஆண்டவர் மன்னியும், நான் நினைச்சதும் தப்பு தான். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல நான் அப்படிதான் பரிசுத்த ஆவி அந்த அந்நிய பாச அடையாளத்தோடு தீர்க்க தரிசன வரங்களை சுகமளிக்கும் வரத்தை தாங்க ஆண்டவர் கேட்டுக்கிட்டே அப்ப கேட்டது தான். எவ்வளவோ தாமதம் நாட்கள் போன பிறகு ஆண்டவர் கொடுத்தார். ஆனா ஆண்டவர் நான் கேட்டது மாதிரியே கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் இதை கேட்டது தப்பு தான் சொன்னேன். இருந்தாலும் தேவ சமூகத்துல நான் விரும்பினபடினால கர்த்தர் தருகிறார். அதுபோல இந்த இடத்துல வாசிக்கிறோம், அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவு. அவங்க ஒவ்வொரு நாடுகளை பேசுகிற பற்பல பாசை இந்த இடத்துல பேசுறாங்க. தமிழ்நாடு, கேரளா, மலையாளம், ஹிந்தி, தமிழ் மொழிகள் நிறைய இருக்கு. அந்த ஜனங்க ஒவ்வொரு மொழிகளையும் பேசிக்கிட்டு இருக்குங்க. அதை பற்பல முத ஏன் ஆண்டவர் இதை கொடுத்தாருன்னா, சீசர்கள் பாருங்க, ஒவ்வொரு நாடுகளுக்கு போகும்போது தமிழ் தெரிஞ்சா நம்ம அங்க அந்த பாசை நமக்கு தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் ஆரம்ப நாட்கள்ல ஆண்டவர் பற்பல பாஷையை தருகிறதே நாம் பார்க்கிறோம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் யாராவது ஒரு சிலர் தான் நிறையிறாங்க. ஏன் நம்ம ஒவ்வொரு எல்லாரு மேலும் அமரணும்? வேத வசனம் அதுதான் இருக்கு. ஒவ்வொரு மேலும் அமர்ந்ததான். இதுக்கெல்லாம் என்ன முக்கிய காரணம் சொல்லுங்க? இப்பதான் சொன்னேன். இதுக்கெல்லாம் என்ன முக்கிய காரணம் சொல்லுங்கம்மா. ஒரு மனம். ஏன் சொல்றதுக்கு என்ன, நீங்க ஒரு மனம். குடும்பத்துல நீங்க எத்தனை பேர் ஒரு மனமா இருக்கீங்க? கையில உயர்த்துங்க பாப்போம். அனைவருடைய உங்க வீட்டுக்காரெல்லாம் அதிகம் வரல. யார் வந்திருக்கா சொல்லுங்க? ஒரு மனமா இருக்கிறவங்க இல்ல. அப்ப நீங்க ஒரு மனமா இருக்கணும். ஏன் இப்படி சொல்ல வரனா, ஒரு மனமா இல்லைன்னா நீங்க கையை உயர்த்தும் போது பிசாசு வெக்கப்பட்டு ஓடிடுவான். ஆகவே நீங்க ஒரு மனமா இருந்து பாருங்க, உங்களை யாரையும் பிரிக்க முடியாது. பிசாசுக்கு ஒரு சரீரம் தேவைப்படுது. சொந்தத்திலே யார் மூலமா வருவான் பார்த்துக்குங்க. ஒரு நேரம் பாஸ்டர் மூலமா கூட வரும். என்னைய நான் சொல்லல பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அநேகர் ஊழியர் மூலமாகவும் கூட ரூபத்துல வீடை தேடி வரலாம். பிரிக்கிற வேலை அது பிசாசுடைய கிரியை. ஆனா உங்க குடும்பத்துல ஒரு மனமா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? இல்ல எங்க வீட்டம்மா அப்படிதான், நான் பாத்துக்கிறேன்,
நான் கெட்டின மனைவி தானே சொன்ன சொல்லிட்டு போட்டோம், நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, கர்த்தர் பார்த்துக்குருவார். நீங்க இந்த வார்த்தையை சொல்லி மூணாவது மனுஷன்ட்ட கேட்கும் போது பிரிவினையை இழுக்க பிசாசு வரும். நீங்க இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, சரி இங்க என் காரியம் செல்லுபடி ஆகாது, அதே பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறது, அவன் ஓடி போயிடுவான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எந்த ரூபத்திலும் வரும், நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். கணவன் மனைவியும் பிள்ளைகளும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணுமா, நீங்க ஒரு மனதோட இருக்கணும். ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க ஒரு மனமா இருக்கும்போது உங்களை பிரிக்க எவனாலும் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. எதனால நிரப்பப்பட்டாங்களா? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டாங்களாம். நீங்க தண்ணிக்குள்ள இறங்கி ஜீவ நதி, தண்ணீர் ஜீவ நதியை குறிக்குது. பாஸ்டர் சொன்னார்னா தண்ணிக்குள்ள போய் நீச்சல் அடிச்சுக்கிட்டு ஆவில் நேரம் கரங்களை தட்டி இயேசுவே இயேசுவேன்னு அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்கள்ல வீடா இருக்கட்டும் ஆலயமா இருக்கட்டும், நீங்க என்ன செய்யணுமா, வீடுகள்ல இருந்து நீங்க என்ன செய்யணும், அந்த நிரப்பப்படணும். கரங்களை தட்டி கர்த்தர் பாவரிக்கை செய்து நீங்க துதிக்கும் போது தேவனை மகிமைப்படுத்தும் போது, ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரங்களை நீங்க ஏறெடுக்கும் போது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இருந்தபடியினாலதான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி. நல்லா கவனிக்கணும், தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி. எல்லாருக்கும் ஒண்ணு போல தர மாட்டார், உங்களுக்கு விசேஷமா இருக்கும். எனக்கு கொடுத்து உங்களுக்கு ஆண்டவர் தர மாட்டார். ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யறாராம், தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேச தொடங்கினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்புதல் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையின் மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுவதின் பலன்கள் என்ன? பரிசுத்த ஆவியினால நீங்க நிரப்பப்படும் போது அதுல நம்ம பார்க்கிறோம் 4 காரியம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியில நிரப்பப்படும் போது ஒரு தைரியம் நமக்குள்ள வரும். தைரியம், அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம நிரப்பும் ஒரு தைரியம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் இருக்கு, நேரம் இல்ல. ஆகவே பயந்து இருக்கிற இந்த சீசர்கள் பாருங்க, தைரியம் உடையவர்களாக சாட்சியாக மாறினார்கள் என்று பார்க்கிறோம். அதுக்கு முன்பாக அப்படி இல்லை. ஒருவர் தேவனை மறுதலிக்கிறாங்க. மறுதலிச்சது யாரு? பேதுரு. தேவனை மறுதலிக்கிறது இயேசுவை காட்டி கொடுத்து யூதாஸ் பயந்து போறாங்க, நடுங்கி. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படல. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு அவங்களுக்குள்ள என்ன வந்ததா? ஒரு தைரியம். 2வது வல்லமை. அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். 3வது பரிசுத்த வாழ்க்கை செய்ய பரிசுத்த ஆவியானவர் பாருங்க இந்த பாவத்தை ஜெயிக்க உதவி செய்கிறார். ஒவ்வொருத்தரும் ரகசியம் பாவம் இருக்கும், ரகசியமா செய்வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரகசிய பாவம் மனுஷன் பார்க்க முடியாது, ஆனா தேவன் பார்ப்பார். இந்த ரகசிய பாவம்லாம் இன்னொரு பின்தொடர்கிற பாவம், பின்தொடர்ந்து வரும். அதுல பட்டியல எடுத்து போறலாம் பாவத்தை பற்றி, அப்படி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த பாவத்தை ஜெயிக்கணும்னா நம்ம எதை பெற்றுக்கொள்ளணுமா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். 4வது பாருங்க, ஒரு சாட்சி உள்ளவர்களாக நிறுத்துமா அந்த பரிசுத்த ஆவி. சுவிசேஷத்தை தைரியமாக அறிவிக்க வல்லமை அளிக்கிறார். பரிசுத்த ஆவியில் நம்மை புதிதாக நிரப்பும் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க என்று நாம் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியை தருகிறார். 4வது, கடைசியாய் 4வது, பாத்திரத்தை நிரப்புகிறவர். பாத்திரம்னா என்ன? இருதயம். பாத்தீங்களா? அனிதாவுக்காக கை தட்டுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்பட. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாத்திரம்னா இருதயம். இருதயம். நீங்க பாத்திரம் சொன்னா மீன் குழம்பு வைக்கிறது, இன்னைக்கு மீன் குழம்பு தான். சாம்பார் இருக்கு, ரசம் இருக்கு, எது வேணா நீங்க சாப்பிட்டுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போற இடங்கள்ல கூட நான் முக்கியம் ரசம் தான் எனக்கு விரும்புவேன். ஒரு சில நேரங்களில் ரசம் வைக்க மாட்டாங்க, இப்பதான் வைக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு ரசம்லாம் அவங்களுக்கு சலிச்சு போய் அது ஒரு ரசத்தை பார்த்தாங்கன்னா அவங்க வெறுப்பா பார்ப்பாங்களாம். ரசமா
சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரசத்தை விரும்ப மாட்டாங்க. 7,000 மணில நான் ஊழியம் பார்த்த இடத்துல ரசம் வச்சு நாங்க தான் சாப்பிடுவோம். அதுவும் அந்த பல்லு போன கிளவி கூட 2-3 கிளவி இருக்குங்க. ரசத்தையே காமிக்காதப்பா, வேணாம் எனக்கு படபடன்னு வருது, இது நாங்கள் தொட்டு கூட பார்க்க மாட்டோம். பாருங்க ரசம், இதுக்கு தண்ணி, பச்சை தண்ணி பாருங்க. அது நான் ரசத்தை அதிகமாக விரும்புவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ரசம் சாப்பிடாத ஆளும் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாத்திரத்தை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். இருதயத்தை கர்த்தர் என்ன செய்வார்? நிரப்புவார். சங்கீத புஸ்தகம் 23வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எண்ணெய்னா எதை குறிக்குது சொல்லுங்க, பின்னாடி சொல்லுங்க. எண்ணெய்னா என்னது? எண்ணெய்னா எதை குறிக்குது? காளீஸ்வரி கவனிக்கிறாங்களா? அவங்க வெண்ணிலா பாப்பா சொல்லுங்க. அபிஷேகம். பாத்தீங்களா? அப்படிதான் இருதயத்துல ஏற்கனவே ரொம்ப தூரம் சொல்லியிருக்கேன். அது உங்க மனசுல தங்கி இருக்கான்னு நான் பாக்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எண்ணெய் என்பது அபிஷேகத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுலயே வந்துருது பாருங்க. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி இருக்கிறது கிடையாதுங்க, நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிஞ்சா என்ன ஆகும் சொல்லுங்க? நிரம்பி வேஸ்டா போகுமா? இல்ல, மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல படகு அமிழ்ந்து போகத்தக்க இருந்துச்சா, நிரம்பி வழிந்துச்சுங்க. இந்த இடத்துல தாவீது ராஜா அவர் சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஏழைகளா இருக்கலாம், பணக்காரரா இருக்கலாம். ஏழையும் பணக்காரனும் தேவன் உண்டாக்கினார். பணக்காரனை ஏன் ஐஸ்வர்யவானை எதுக்கு உண்டாக்கினார்? சபையில 2 பேர் இருப்பாங்க, ஒன்னு ஐஸ்வர்யவான், ஒன்னு ஏழை. பாருங்க 2 பேர் இருப்பாங்க. 2 பேரையும் தேவன் தான் உண்டாக்கினார். ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் அவர். தேவனுக்கே நம்ம கடன் கொடுக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் திரும்பி தருவாராம் வரும்போது. அப்ப கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். இறுக்கி பிடிக்கல. இறுக்கி பிடிச்சனா கர்த்தரவனைய முழுசா இறுக்கி பிடிச்சிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம ஒரு ஏழையா இருக்கிறோம்னா ஆண்டவர் மேன்மைப்படுத்துறாருங்க. எதுக்கு? இந்த ஏழைக்கு கொடு. ஆண்டவர் சிருஷ்டித்து ரசிக்கிறார். நீ இது கொடுக்குறியா? நீ ஒரு காலத்துல இப்படி இருந்த, இப்ப நீ கொடுக்குறியா? இந்த இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிரம்பி வழியுது, என் பாத்திரம் நிரம்பி வழியுது. என் குடும்பத்துல போதுமான அளவுக்கு மேல வருது. சகலம், எந்த குறைவும் இல்லை. கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில நிரம்பி இந்த ஆசீர்வாதம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போகுது. அதுதாங்க தேவன் அதை தான் சொன்னார். நன்மை செய்கிறவராக கிராமந்தோறும் பட்டணந்தோறும் சுற்றி திரிந்தார். நிரம்பி வழியணும். ஒவ்வொரு குடும்பமும் நிரம்பி வழியணும். சபையிலையும் என்ன செய்யணும்? நிரம்பி வழியணும். பார்த்துட்டு ஆண்டவரே அவ்வளவு கொடுத்துட்டா நம்ம என்ன செய்ய சொல்லுவீங்களா? ஒருத்தவங்களுக்கு பணத்து மேல பணம், வேறவங்க அந்நியர் பேர்ல கூட அக்கௌண்ட்ல போட்டு கணக்கு கவர்மெண்ட்ல கேட்பாங்கன்னா அப்படிலாம் செய்யறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே நிரம்பி வளையும் போது நீ ஏழைகளுக்கு நன்மை செய்யணும். கர்த்தர் எனக்கு போதுமான அளவுக்கு மேல கொடுத்துட்டார். அதுதான் இந்த ஜீவியம் நமக்கு இருக்கா? என் பாத்திரம் நிரம்பி வலிகிறது என்று நாம் பார்க்கிறோம். சின்ன சின்ன காரியங்களை விட்டு கொடுக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நீங்க செய்யும் போதுதான் நம் வாழ்க்கையில ஆசீர்வாதம் நிரம்பி வளையும். நிறைவின் தேவன் நம்மளை வழி நடத்துவார். இந்த தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் பாத்திரம் நிரம்பி உள்ளது என்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அளவை காட்டுகிறது. தேவன் நிரம்பி வழிய செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்யவில்லை, மிகுதியாய் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இந்த இடத்துல ஒன்று, தேவைகளை அவர் தந்து வழி நடத்துகிறார். அது மட்டுமல்ல, மிகுதியாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். 2, 3வது நம்மை மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம்
10வது வசனத்துல பார்க்கிறோம், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்ற இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். உங்கள் பாத்திரத்தை தேவனிடம் ஒப்படைக்கும் போது அவர் அதை கிருபையினாலும் அபிஷேகத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவார். என்று உங்கள் வாழ்க்கையில் வெறுமை இருக்கிறதா? நீங்கள் தேவனிடம் நீ வரும்போது உன் வெறுமையை அவர் நிரப்புவார். 2 படகு அமிழ்ந்து போகத்தக்க அவர் மீன்களை திரளாய் தந்தாரே. நம்முடைய தேவன் நிறைவின் தேவனாய் இருக்கிறார். நீ இயேசு அண்டையிலே நீ வருவாயானால் தேவன் நம்மோடு பேசுற அந்த வார்த்தையை, அவர் தேவனுடைய வார்த்தைக்கு உன்னை அப்படியே அர்ப்பணிப்பாய் ஆனால், தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாய் ஆனால் உன் குடும்பம் நிரம்பி வழியும். உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தினால நிரப்பப்படுவார்கள், நன்மையினாலே அவர் நிரப்புவார். இந்த வேளையிலும் கூட நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. குடும்பத்தில் வெறுமை இருக்கிறதா? உன்னுடைய இதயத்தில் வெறுமையாக இருக்கிறாயா? ஊழியத்திலும் கூட வெறுமையை நீ பார்க்கிறாயா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெறுமையா இருக்கிறாயா? அப்படியானால் உன்னை நிரப்புகிற தேவனிடத்தில் இந்த வேளையில வருவாயாக. அது வார்த்தையை நீ முழுமையாக அது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இயேசுவே என்னை நிரப்புங்க, நீ நிரப்புகிற தேவன். இந்த நிறைவான தேவன் வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். என் ஜனமே, எத்தனை பேர் இந்த நிறைவின் தேவன் என் வாழ்க்கையில என் குடும்பத்துல வர வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? விரும்புகிற ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணிப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பசி உள்ளவர்களை நன்மையினால அவர் நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். உன்னை சந்தோஷத்தினாலும் உன்னை சமாதானத்தினாலும் அவர் நிரப்புகிறார். அவருடைய கிருபை உங்கள் உள்ளத்தை நிரப்புகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறது. என் ஜனமே, வெறுமையோடு நீ வந்திருக்கலாம். நீ இன்று இந்த நிறைவோடு வீட்டுக்கு நீ திரும்பி போக வாஞ்சிக்கிறாயாம். அப்படி வாஞ்சிக்கிறவங்க 3 அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நிறைவின் தேவன், நம்மளை நிரப்புகிற தேவன். இந்த வேளையில அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். உன் குடும்பத்தில் வெறுமையாய் நீ இருப்பதை தேவன் விரும்புவதில்லை. அந்த சீசர்கள் ராம் முழுவதும் இரவு முழுவதும் ஒன்றும் காணவில்லை, வெறுமையோடு வந்தார்கள். இயேசுவை தேடி அவர் உபதேசத்தை கேட்டார்கள். அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேட்டார்கள். தேவன் அவங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தார். நீ எவ்வளவு பிரயாசப்பட்டும் ராம் முழுவதும் ஒன்றும் இல்லாம வெறுமையாக என் சமூகத்திலே நீ காணப்படுகிறாய். சீசர்கள் ஒன்றும் சொல்லல. அவங்க இருதயத்தை ஆண்டவர் பார்த்துதான் 2வது அந்த இடத்துல வலையை போடும் என்று சொன்னார். ஆண்டவர் இருதயத்தை ஆராய்கிற தேவன் என் ஜனமே. ஆகவே யாரிடம் நீ கசப்பு வைத்து கொண்டு நீ காணப்படுவாயானால் நிறைவை, தேவனுடைய நிறைவை நீ பார்க்க இயலாது. ஆகவே நாம் நிறைவின் தேவன் நம் உள்ளத்துல வரணும்னா இந்த சீசருடைய படகை கர்த்தர் தாமே நிரப்பின தேவன் நம் குடும்பத்துல ஒவ்வொரு நபருடைய இருதயங்களிலும் இந்த பாத்திரம் நிரம்பி வழிய செய்ய நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உன்னை சமாதானத்தினாலும் அவர் நிரப்புகிறார். அவருடைய கிருபை உங்கள் உள்ளத்தை நிரப்பும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்யும். வெறுமையோடு நீ வந்திருக்கலாம். நீ கவலையோடு நீ காணப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். திடமனதோடு இருந்து நிரம்பி வழிய செய்யும் பாத்திரமாக உன் பாத்திரத்தை தேவனுடைய நீ ஒப்பு கொடுப்பாயாக. நீ ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உன்னை நிரம்பி வழிய செய்கிறவராயிருக்கிறார். நிறைவான தேவன் உன் உள்ளத்துல அவர் வழி நடத்துவார். தேவனுடன் வந்தவன் ஒருபோதும் வெறுமையாக போக மாட்டான். என் ஜனமே, ஒருவனும் தேவனுடன் வந்தவன், தேவனுடைய நாமத்தை மேல் நம்பிக்கை வைத்து வந்தவன் ஒருவனும் வெறுமையாக போவதில்லை. அவர் அவர்களை ஆசீர்வதித்து பல நன்மையினாலும் நிறைவாய் அவர் ஆசீர்வதித்து அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமாக. இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. நம்முடைய தேவன் நம்மளை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். பசி உள்ளவர்களை நன்மையால் நிரப்புகிறார்.
உனக்கு பசி தாகம் இருக்கா? தாகம் உள்ளவன் தண்ணீர் அண்டைக்கு வர கடவன். நீ வாங்கி, பணம் இல்லையா? வாங்கி புசி, தேவனிடம் கேள், அவர் தருவார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கர்த்தரை கண்டடைவீர்கள். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. நீ எந்த காரியத்தில் நீ பசியாயிருக்கிறாய்? உன்னை நன்மையினால் நிரப்புகிறார், பல நன்மைகளால் நிரப்புகிறார். எந்த குறைவும் உனக்கு வராது. கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. நீ உண்மையாக தேவனுக்கு முன்பாக காணப்படு. தேவன் நமக்கு சொன்ன கட்டளைகளை ஒவ்வொன்றும் நீ நிதானமா பார்த்து பார்த்து அந்த கட்டளையின்படி சரியாக நீ நடந்து கொள்ளும் போது உன் வாழ்க்கையை அவர் நிரப்புகிறார். உன் வாழ்க்கையை நன்மையினாலும் நிரப்புகிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் நன்மையினால் நிரப்புகிறார். நன்மையால் நிரப்புகிற தேவன் வேளையில நம்மோடு பேசுகிறார். திரு வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. இந்த நீதியின் ராஜா, நன்மை செய்கிற தேவன், சமாதான பிரபு, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவன் நம் மத்தியிலே அவர் எவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார். யாராகிலும் ஒருவராகிலும் நீ ஒப்பு கொடுப்பாயா? இயேசு ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஒவ்வொரு மனிதனையும் இயேசு அழைக்கிறார். இங்க இருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சகல நன்மையை பெற்றுக்கொண்டு தான் வீட்டுக்கு திரும்பி போக வேணும். 3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, இரவும் பகலும் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து அவர் நன்மையை பெற்றுக்கொண்டு தான் நீங்க வெளியில போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தொடர்ந்து நீங்க ஒரு ஆண்டோடைய வார்த்தை நாம் கேட்கிறோம். கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி நாம் செயல்பட வேணும். ஒப்பு கொடுங்க, திரு வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. பசி உள்ளவர்களை நன்மையினால அவர் நிரப்புகிற தேவன், இந்த நிறைவான தேவன் நம் வாழ்க்கையில நம்ம குடும்பங்களில வரணும்னு வாஞ்சிக்கிறார். எத்தனை பேர் இந்த இயேசுவே நிறைவான தேவனை, இயேசு கிறிஸ்துவை நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறீங்க? எத்தனை பேர் நீங்க கூப்பிட்டு போறீங்க? ஆமென். ஷக்கட்டக்கத்துட பக்கத்துடா நான் ஒவ்வொருவரும் அந்த நிறைவான இயேசுவே நீங்க வாங்க, என் வாழ்க்கையில வாங்க, நிறைவான தேவனே என் குடும்பத்துல வாங்க. என் குடும்பத்துல நீங்க வந்துட்டீங்கன்னா என் பிள்ளைகளை, என் கணவனை, என் மனைவியை நான் ஒன்றும் சொல்ல முடியல, கோபப்படுத்துக. ஆனா நீங்க வந்துட்டீங்கன்னா ஆண்டவரே நீங்க மாத்துவீங்க. ஆண்டவரே நீங்க ரட்சிப்பீங்க. ரட்சிப்பு உடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. ஆண்டவர் நீங்க வாங்க, என் கூட வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, என் வாழ்க்கையில வாங்க, என் குடும்பத்துல வாங்க. என் குடும்ப தலைவராய் ஆண்டவரே ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, அத்தனை பேர் இருக்கிறாங்க. சொல்லுங்க, ஒவ்வொருவரும் உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களை சொல்லுங்க. ஆண்டவரே அவரை ரட்சியும் என்று நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. நிறைவின் தேவன், நிரப்புகிற தேவன் கர்த்தாவே, வெறுமையா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நன்மையினால நிரப்புங்க. ஓ திஷகல்ல கதுர பக்கத்துடா கர்த்தாவே, ஆண்டவரே நீ நிறைவின் தேவன். நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் விளைந்து போகும். ஒவ்வொரு ஜீவியத்திலும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே அவங்க இருதயத்துல இப்பொழுதே இந்த நிமிஷத்திலேயே கர்த்தாவே ஒவ்வொரு நபரோடும் இருதயத்திலும் இருந்து ஆண்டவரே வீட்டுக்கு கர்த்தாவே நீங்க போங்க. ஆண்டவரே அந்த குடும்பங்களில மிகுந்த நன்மைகள் உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும், பெரிய காரியங்கள் நீங்க செய்யுங்கப்பா. ஓ மகிமை. இந்த வேளையில ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்ப அவர் வாஞ்சிக்கிறார். வாஞ்சை உள்ள தேவனாயிருக்கிறார். நம்முடைய பிள்ளை அப்படி வறுமையில இருக்கிறது, வெறுமையாயிருக்கிறது, இந்த பாவத்துல அடிமையாயிருக்கே. எத்தனையோ நம்ம வாஞ்சிப்போம், ஆவிக்குரிய ஜீவியத்துல இன்னும் வளர வேண்டும், என் ஜீவியம் இப்படி இருக்கே என்று நீ கவலையோடு நீ தேவ சமூகத்துல காணப்படுகிறாய். ஆனா கர்த்தர் உன்னை நிரப்ப அவர் வல்லமையுள்ள தேவன். அவருடைய வார்த்தைக்கு நீ முழுமையாக இப்பொழுது இந்த நிமிஷத்திலேயே நீ ஒப்பு கொடுப்பாயாக. அந்த நிறைவான தேவன் உன் இதயத்துல உன் வீட்டுக்கு நீ அவரை கூட்டு போ. சகையுவே நோக்கி சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவர் எப்படிப்பட்டவரோ என்று அதை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சை இருந்தது. இந்த சகையு பாருங்க, எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பாராத வேலை. சகையுவே இறங்கி வா,
இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும். எத்தனை பேர் இயேசு ராஜாவை நீங்க கூட்டு போனீங்கன்னா உங்க குடும்பத்துல முழு நிறைவு உண்டாகும். அல்லேலூயா. பசி உள்ளவர்களின் நன்மையினால் நிரப்பி ஐசுவரியவான்களை வெறுமையாக அனுப்பிவிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்துல இன்னொரு நாள் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பார்த்தது பசி உள்ளவர்களின் நன்மையினால் நிரப்பி, அதை மட்டும் தான் பார்த்தோம். ஐசுவரியவான்களை வெறுமையாக அனுப்பிவிட்டார். இந்த விதவை 2 காசு காணிக்க போடுவாளே பாருங்க, அந்த இடத்துல அந்த விதவையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஐசுவரியவான்கள் எல்லாம் அந்த காணிக்கை அங்கீகரிக்கல. இதே போல அநேக ஒரு 7 பாயிண்ட்டுக்கு மேல இருக்கு. தேவனுடைய சித்தமானால் வருகிற நாட்கள்ல ஏன் இந்த ஐசுவரியவான்களை வெறுமையாக அனுப்பிவிட்டார், அதுக்கு ரகசியம் இருக்கிறது. ஆகவே பசி உள்ளவர்களை நன்மையினால கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்பி, கர்த்தர் இரட்டிப்பான நன்மையினால நிரப்பி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தியொன்றை ஆயத்தம் செய்தார். சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தியொன்றை ஆயத்தம் செய்தார். என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பியே வாழிய செய்தார். என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பியே வாழிய செய்தார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஜீவன் என்னில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். ஜீவன் என்னில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். கர்த்தரின் வீட்டில் நாட்காலிபுடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் வீட்டில் நாட்காலிபுடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்மை நன்மையினால நிரப்புகிற தேவனை நோக்கி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கணம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே நீங்க நடத்தி தந்தீங்களே, உமக்கு நன்றி ராஜா. இந்த வேளையில் உங்களோட கர்த்தாவே நீர் எங்களோடு பேசினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். பசி உள்ளவர்களை ஆண்டவரே நன்மைகளால நீ நிரப்புகிற தேவனாய் எங்கள் மத்தியில நீங்க வெளிப்பட்டபடியால் நீர் எங்களோடு பேசின நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் ஆண்டவரே நன்மையினால் நிரப்புகிற தேவன். ஆண்டவரே இயேசுவே, அப்பா பிதாவே, நீர் எங்களை நன்மையினால நிரப்புகிற தேவன். இதை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் தேவன் நன்மைகளால் நிரப்புகிற தேவன், உமக்கு நன்றி. நீ பெரியவர், உலகத்தில் உள்ளவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீ நன்றி ராஜா. நன்மைகளால் ஒவ்வொருவரையும் வந்திருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய நன்மைகளால் நிரப்பினபடியால் நமக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து காத்து கொள்ளுங்க. உம்முடைய நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் தொடரட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரங்கர்த்தா, வராமல் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வராமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் வருகிற நாட்கள்ல நீங்க கொண்டு வாங்க. இருதயத்தின் வேண்டுதல்கள் யாவையும் நீங்க கேட்டு ஆண்டவரை அருள் செய்யுங்க. பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க. ஒரு நாள் நீங்க வருவீங்க. உங்களுடைய வருகை வரும்போது ஆண்டவரே உங்களுடைய எக்கால சத்தத்துக்கு நாங்கள் ஆயத்தமாகி போய் சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எல்லா துதி கனம் மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக அன்பின் விருந்து இருக்கு, எல்லாருமே சாப்பிட்டு போங்க.